அம்மா போட்டாங்க சுவாமி. நம்ம ஆரம்பிச்சிடலாம். அம்மா சொல்லுங்க, உத்தரவு வழங்க. பிரேமா அம்மா உத்தரவு வழங்குங்க சுவாமி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நால்வர் துதி பாடி ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. சிவாய நம்ம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம், மொழி, மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அடியேன் எப்பொழுதுமே சொக்கநாத வெண்பா ஆரம்பிப்பேன். இன்னைக்கு சொக்கநாத வெண்பா ஆரம்பிக்கிறதுக்கு என்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை. அதனால அடியார்கள் யாராவது சொக்கநாத வெண்பா பாடலாமா? யாராவது சொக்கநாத வெண்பா தெரியுமா? ஏதாவது ஒரு சொக்கநாத வெண்பா மட்டும் யாராவது பாட முடியுமா சுவாமி? எல்லாம் மியூட் பண்ணிக்கலாம். லோகன் ஐயா, நடராஜன் ஐயா எல்லாம் மியூட் பண்ணிக்கலாம். நமச்சிவாய். சொக்கநாத வெண்பா யாராவது ஒருவர் பாடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். சிவசு, நான் பேசுறது கேக்குதுங்களா? நமச்சிவாய். கேக்குதுங்க. அடியன் பாட்டுங்களா ஐயா? அம்மா பாடுங்க. பிரேமா அம்மா பாடுங்க சுவாமி. பிரேமா அம்மா பாடுங்க. சரிங்கய்யா. சரி, சிற்றம்பலம். உனக்கு பணி செய்ய உண்டனை என்னாலும் நினைக்க வரமனுக்கு நீதான், மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின் மலனி, எவ்வுலகம் ஆக்குகின்ற சொக்கநாதா, எவ்வுலகம் ஆக்குகின்ற சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே இந்த சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த 45வது பதிகம் யாத்திரை 10 என்ற பதிகத்தை நாம இப்பொழுது சிந்தித்து கொண்டு வருகின்றோம். முதல் பாடல் போன அமர்வுல நம்ம அதை பற்றிய ஒரு முன்னுரையும், யாத்திரை 10க்கு தேவையான நம்மளுடைய மனப்பக்குவத்தை எல்லாத்தையுமே நம்ம இங்க சொல்லி செய்தோம் குருவருடைய நாளு. ஆக இன்றைய தினம் முதலாவது பாடலை சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சிவ. இந்த யாத்திரை 10 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யாத்திரை 10 நமக்கு தருகின்ற மிக முக்கியமான செய்தி அனுபவாதீதம் உரைத்தல். அனுபவம் அதீதமாக இருத்தல். அனுபவம் அதீதம்னா எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது ரொம்ப அதிகப்படியான நிலையை அடைந்ததுதான் அனுபவாதீதம். துரியம்னா துரியாதீதம். அது மாதிரி தீதம்னு எதுக்கெல்லாம் வருதோ அதுக்கு அதோட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதனால அனுபவமே ஒரு அதிகம். அதுல அனுபவாதீதமாக அமைகின்றதாக அமைந்தது இது அனுபவாதீதம் உரைத்தல் அப்படின்னு சிவ அவர்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய ரேவதி அம்மா அவர்களை அங்க வரவேற்கின்றோம். சிவாய நம்ம. ரொம்ப மகிழ்ச்சி. சிவ கலாமணி அம்மா அவர்களையும் வரவேற்கின்றோம். ஆக அத்தனை அடியார் பெருமக்களும் எனக்கு இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பல இடையூறுகள் தொடர்ந்து
அடியன் ஒரு 5 நாட்களாக இங்க இன்டர்நெட் பிரேக் ஆயிடுச்சு. அடியனுக்கு மட்டும். ஆனா என்ன காரணம்னு தெரியல. எனக்கு மட்டும் தான் பிரேக். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியும் அத சரி பண்ணல. இன்னைக்கு எப்படியாவது அடியார்கள் கிட்ட வந்து இது பண்ணணும்னு பக்கத்து வீட்டுல போய் நெட் கனெக்ஷனுடைய பாஸ்வேர்டு வாங்கி கொடுத்து அவங்க மொபைலுக்கு மட்டும் போட்டாங்க. லேப்டாப்ல அது ஒர்க் ஆகல. அதனால மொபைல்ல அடியன் எடுக்கிறேன். உங்க எல்லாருடைய திருமுகமும் எனக்கு முன்னப்பின்னதான் தெரியும். உங்களை பார்க்க முடியாத ஒரு தருணமா இருக்கு. அடியன் செய்த பிள்ளைன்னு நினைக்கிறேன். தவக்குறைவுன்னு நினைக்கிறேன். சிவ 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 சிவ. அந்த வகையில இன்றைய தினம் இதோ நமக்கு நடந்தா போதும், இன்னைக்கு அமர்வு நடந்தா போதும் அப்படின்னு குருநாதர் பெருங்கருணையினால இதை செய்திருக்கோம். அதனால அடியார் பெருமக்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்களோட திருமுக தரிசனம் மட்டும் ஒரு 2 நிமிடம் ஆன் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாரையும் நான் ஒரு தடவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம்னு நினைக்கிறேன். சிவ 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 சிவ. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. லோகன் ஐயா தெரியுறாங்க, நடராஜன் ஐயாவும் எனக்கு தெரியுறாங்க. மற்ற அடியார்கள் சிவ சிவ அம்மா கொஞ்சம் தெரியுறாங்க. ராஜேஸ்வரி அம்மா ஐயா திருவடி வணக்கம். சரி சரி சரி. ராஜேஸ்வரி அம்மா நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். அம்மா தெரியல எனக்கு. இதை ஸ்க்ரோல் பண்ணாதான் தெரியும். பரவாயில்ல. அவங்க எல்லாரும் ஒரு சிவாய் 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 நம்ம அடியனுக்கு இங்க நெட்வொர்க்காக கலாமணி அம்மா தர்றாங்க எனக்கு. புதிய அடியார் ஜெயக்கொடி அம்மா அவர்கள் விருதுநகர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களையும் வரவேற்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் சில அடியார்கள் தெரியுறாங்க, சில அடியார்கள் தெரியல. எல்லாரையுமே அடியன் வந்து வரவேற்கிறேன். பரவாயில்ல. இன்றைய தினம் நம்ம உள்ள கருத்துக்குள்ள போகலாம். எல்லா அடியார்களும் மியூட் நிலையில வச்சுக்கலாம். உங்களை மியூட் நிலையில வச்சுக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடையா திருவடி பணிகள். ஆக இந்த 45வது பதிகம் பூவார் சென்னி மன்னன் என்ற அந்த பாடல பார்த்தோம். யாத்திரை 10. திருவருள் ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை. திருவருள் ஆன்ம அனுபவத்துக்கு நம்ம பார்க்கின்ற திருவருள் வந்து நமக்கு நம்முடைய ஆன்ம அனுபவத்துக்கு அது அளவுல படாது. இப்போ திருவருளை நாம் அளக்க முடியுமா அப்படின்னா திருவருளை நம்ம அளக்க முடியாது. ஏன்னா திருவருளை அளக்குகின்ற ஆற்றல் இந்த ஆன்மாவுக்கு கிடையாது. அதனால இந்த திருவருளுடைய அளவு எண்ணற்ற அளவாக நமக்கு தெரிவதுதான் இறைவனுடைய திருவருள். நமக்கு அப்படியே ரொம்ப பெரிதாக தெரிவதுதான் அனுபவாதீதம். இறைவனுடைய திருவருள் அப்படியே பல்கி பெருகி கொண்டே இருக்கு அப்படின்றத உணர்வதுதான் இந்த மொத்த சமயத்தினுடைய பெரிய விஷயமே. நம்ம இறைவனை வணங்குறோம், இறைவனுடைய திருவருள் எனக்கு கிடைக்குது, நான் வழிபாடு செய்றேன் அவனுக்கு கொடுக்குறேன்றதை விட இறைவனுடைய திருவருள் எண்ணில் அடங்காம அப்படியே போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த நினைப்பு நமக்குள்ள வருவதுதான் இந்த யாத்திரை 10னுடைய விஷயம். இறைவனுடைய திருவருள் அப்படியே அளவுப்படாமை, அது அளக்கவே முடியாத ஒரு விஷயம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு சொல்லுவது போல அழகில் சோடியன். அழகில்னா அளவுபடாமை. அழகில் சொல்லுவோம். அழகில்னா அர்த்தம் அழகு கூட்டல் இல். அழகு என்றால் நாம மெஷர் பண்ணக்கூடிய, இல் அப்படின்னா இல்ல முடியாத. அழகில் சோதியன்னா நாம மெஷர் பண்ண முடியாத அளவிற்கு பெருமானுடைய சோதி இருக்கு. அது அகண்ட சோதி அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அந்த அகண்ட சோதி தான் நாம பெற்ற அப்ப பெருமானுடைய அகண்ட சோதி இந்த ஆன்மாவுக்கு தெரியுது அப்படின்னாலே இந்த ஆன்மா சிவபெருமன் நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். இறைவனுடைய அந்த ஆற்றல் எண்ணில் அடங்காம இருக்கு. இறைவனுடைய ஆற்றல் எண்ணில் அடங்காம இருக்குன்றதை இந்த ஆன்மா உணர்வு பூர்வமாக உணரணும். அதுதான் இந்த யாத்திரை 10னுடைய ஒரு விஷயம். இந்த யாத்திரை 10 நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யாத்திரை 10 நமக்கு தருகின்ற பெரும் செய்தி பார்த்தோம் என்ன அப்படின்னா, நமக்கு இறைவனுடைய அந்த திருவருள் மிக பெரிதாக தெரிகின்ற ஆற்றல். இறைவனுடைய திருவருள் மிக பெரிதாக தெரிகின்ற ஆற்றல். அதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். அப்புறம் பொல்லா பிறப்பு ஒளிந்து திருவருள் இன்பம் தெளித்தற்கு அடியவரை உடன் வருமாறு அழைத்தல். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்வது போல இறைவனுடைய அனுபவத்தை தான் மட்டும் அனுபவிக்காமல் எல்லா உயிர்களும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மணிவாசக பெருமான் நம்மளை அழைப்பது போல அமைவதுதான் இந்த யாத்திரை 10. ஆக யாத்திரை 10 அப்படிங்கிற இந்த பாடல் நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யாத்திரை 10 நம்முடைய பெருமான் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முழுவதுமாகவே நாம் பெற்ற இன்பத்தை மற்ற அடியவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுகின்றார். நாம் மட்டும் பெருமானை அனுபவித்தால் போதாது. சித்தர்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா,
சித்தர்கள் எல்லாம் நான் பெற்ற இன்பத்தை தனக்குள்ள அவங்க பேரை மட்டும் சொல்லணும்ன்ற எண்ணம் கூட இல்லாதவர்கள் தான் சித்தர்கள். அவர்கள் தனக்குள்ளேயே பெற்ற அந்த சிவ அனுபவத்தை தனக்குள்ளேயே தேக்கி வைத்துக் கொள்பவர்கள். அவர்களுடைய குரு, அவருடைய சீடர்களுக்கு மட்டும் சொல்லுபவர்கள். ஆனா இங்க நம்மளுடைய சுவாமி மாணிக்க வாசகர் எல்லாரையும் அழைக்கிறார். எல்லாரையும் அழைக்கிறார். யாரு அவங்களுக்கு ஒரு வயது, அவங்களுடைய அந்த பக்குவம் எதுவுமே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாரும் பிறப்பு ஒழியணும் அப்படின்னா என்னுடைய திருவுருள் இன்பத்துல திளைத்து நீங்க எல்லாரும். இங்க யாத்திரை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு இடத்திலிருந்து கிளம்பி மற்றொரு இடத்துக்கு செல்ல போகின்றோம் அப்படின்பதுதான் யாத்திரை. ஒரு இடத்திலிருந்து கிளம்பி மற்றொரு இடத்துக்கு செல்வதுதான் யாத்திரை. இந்த யாத்திரைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்ப சுற்றுலாவுக்கும் யாத்திரைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, இன்ப சுற்றுலால உடல் இன்பத்திற்காக செல்வது சுற்றுலா, உயிர் இன்பத்திற்காக செல்லுவது யாத்திரை அப்படின்னு சொல்லி, உயிர் இன்பத்திற்காக. ஆக இறைவனை நோக்கி செய்கின்ற அந்த பயணத்திற்கு பேர் தான் யாத்திரைன்னு சொல்லுவோம். இந்த ஆன்மா இறைவனை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். அப்படி இறைவனை நோக்கி செய்கின்ற பயணத்திற்கு தான் இந்த ஆன்மாவுக்கு யாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யாத்திரை என்பது உலகத்தை நோக்கி அல்ல, இறைவனை நோக்கி. அப்போ எங்க தொடங்குறோம், எங்க போக போறோம், எப்படி தொடங்கி எங்கெங்க இடத்துல எல்லாம் நமக்கு ஸ்டாப்பிங் இருக்கு, என்னென்ன இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 10 ஸ்டாப்பிங் வச்சிருக்காரு நம்ம சுவாமி. 10 பாடல்ல 10 ஸ்டாப்பிங் வச்சிருக்காரு. அப்ப அந்த 10 பாடல்கள்லையும் ஒவ்வொரு பாடலும் ஒரு அனுபவத்தை நமக்கு தருகின்றது. ஒவ்வொரு பாடலும், இதுல வருகின்ற ஒவ்வொரு பாடலும் நமக்கு ஒரு அனுபவத்தை தரப்போது. அங்க ஒவ்வொரு பாடல்லையும் இறங்கி அந்த இடத்துடைய அனுபவத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இடங்களுக்கு நம்ம போறோம். இங்க நாம போக போற இடம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சிவபுரத்துக்கு தான் போக போறோம். நம்மளுடைய ஆன்மா எங்க போகுது அப்படின்னா சிவபுரத்திற்குத்தான் செல்லுகின்றது. இந்த சிவபுரத்துக்கு செல்வதுதான் நம்முடைய ஆன்மாவினுடைய நோக்கம். இந்த உயிர்கள் எல்லாத்துக்கும் நோக்கம் என்ன அப்படின்னா சிவபுரத்தை சென்று அடைவதுதான். சில பேர் இப்போ நீங்க ஞாபகம் இருக்கா, வாஸ்கோட காமா இல்ல கொலம்பஸ் தெரியுமா எல்லாத்துக்கும்? கொலம்பஸ் தெரியுங்க ஐயா. கொலம்பஸ் எதை கண்டுபிடிச்சாரு? கொலம்பஸ் எதை கண்டுபிடிச்சாரு சாமி? உலகம் உருண்டைன்றத கண்டுபிடிச்சாரு. கேக்கலீங்களா? உலகம் கேக்கல. உலகம் உருண்டைன்றத கலீலியோ கண்டுபிடிச்சாரு. கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு, வேற கண்டுபிடிச்சாரு. உலகம் உருண்டைன்றத கலீலியோ தான் கண்டுபிடிச்சா. அப்படி ஐயா, அமெரிக்கா கண்டுபிடிச்சது அவரோட தீவு வழியாவே போய் தண்ணியிலே போய் தான் அந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சு சரி அங்க மக்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லி அவர் தாங்க கண்டுபிடிச்சாரு. அல்ல ஐயா, அமெரிக்கா கண்டுபிடிச்சவர். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அதுக்காவது? சந்திரமா கேக்குதுங்க சுவாமி, அப்படின்னு கேக்குது. இதுதான் மாற்று கருத்து. கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு. உங்க எல்லாரும் திருமுகம் காட்டலாமே. எனக்கு என்னமோ உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுது. தெரியல, நீங்க எல்லாம் உங்க திருமுகத்தை காட்டலாமே எல்லாருமே. எனக்கு தான் தெரியலையா, மொபைல்ல இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குதா என்னன்னு தெரியலையே. பொன்முடி அம்மா தர்றாங்க. நீங்க எல்லாம் திரும்ப காட்டுங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாத்துருங்க. உங்களை பாக்குறதுதான் என்னுடைய முக்கியமான விஷயம். ஒரே ஒரு நிமிடம் முக்கியமான செய்தி. எல்லாரும் ஆன்ல தான் இருக்காங்களா? நமச்சிவாய் எல்லாரும் ஒருவேளை பேசாதனால தெரியலையா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, தெரியலங்க சாமி. அடியனுக்கு மொபைல் இருக்கிறதுனால தெரியல. சரி நல்லதுங்க சாமி. எனக்கு சந்திராமா இப்பதான் தெரியுறாங்க. மற்ற அடியார்கள் சரி பரவாயில்ல, அடியத்தை கொலை மன்னிக்கணும். அப்போ கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சாருன்னு சொல்றோம்ல, அது மிகப்பெரிய தவறு. என்னோட குரல் கரகரன்னு கேக்குதா? என்னாச்சு, எல்லாரும் கிளியரா கேக்குதா, கரகரன்னு கேக்குதா? இல்ல, நான் இப்போ இது ப்ளூடூத் போட்டு பேசுறேன், அதனால உங்க எல்லாருக்கும் தெளிவா கேக்குதுங்களா? மகேஸ்வரி அம்மா எல்லாருக்கும் தெளிவா கேக்குது. சரி. இப்ப கொலம்பஸ் நம்ம அமெரிக்கா கண்டுபிடிச்சாருங்கிறது தப்பு. எல்லாரும் தெரியுமா தெரியாதா? அமெரிக்கா கண்டுபிடிச்சாரு. ஆனா எதுக்காக அவர் எந்த நாட்டை தான் கண்டுபிடிக்க போனாரு? இந்தியாவை கண்டுபிடிக்க போனாரு. இந்தியா கண்டுபிடிக்க வழி மாறி போய்
ஒரு தீவை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேரு தான் அமெரிக்கா. தெரியுமா தெரியாது எல்லாத்துக்கும். அவர் இந்தியாவை தான் கண்டுபிடிச்சாரு, கண்டுபிடிக்க வந்தார். இந்தியாவுக்கு தான் வரணும்னு வந்தாரு. ஆனா இந்தியாவுக்கு வர வழிமாறி போய் வேற இடத்துல. மைக் வேணா கட் பண்ணிட்டுமா? ஒரு நிமிஷம், ஏதோ மைக் இல்லாம பேசுறேன் கேட்கறாங்க. சுவாமி கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க ஐயா, கிளியரா கேக்குதுங்க, நல்லா கேக்குது. நீங்க மைக் இல்லாம ஒருவேளை சரி, ஓகே, சரி, மைக் இல்லாமலே பேசுறேன் சுவாமி. ஆக கொலம்பஸ் கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அமெரிக்கான்னு சொல்றோம். அமெரிக்கா இல்ல, கொலம்பஸ் கண்டுபிடிக்க வந்தது இந்தியா. இந்தியாவுக்கு வழிமாறி போய் நம்ம அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. அது மாதிரி எல்லாரும் சிவபுரம் சொல்லிட்டு சிவபுரத்துக்கு போகாம வேற ஊருக்கு போயிருவாங்க. எல்லாரும் சிவபுரம்னு நினைச்சுக்குவாங்க. எல்லாத்துக்கும் ஆசை சிவபுரத்துக்கு போகணும்னு. ஆனா சிவபுரத்துக்கு போகாம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வேற வேற வழிமாறி போய் வேற வேற இடங்களுக்கு போய் அதுதான் சிவபுரம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு அல்டிமேட் ரீச்சிங் கோல் இருக்கு. நமக்கு நம்ம இங்கதான் போகணும் உன்னதமான நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சமயமும் ஒரு கோல் வச்சிருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய வைணவத்துல பாத்தீங்கன்னா வைகுண்டம் தான் போவோம். வைகுண்டம் போவோம். இதுல சாக்தத்துல அன்னை பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய உலகம், சக்தி உலகத்துக்கு போவோம். அதே மாதிரி நம்மளுடைய சௌரத்துல பாத்தீங்கன்னா சூரிய லோகத்துக்கு போவாங்க. சௌமியம் அப்படின்னு ஒரு சமயம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சந்திரலோகத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் நாகர்கள் அப்படின்றவங்க நாகலோகத்துக்கு போவாங்க. இப்படி ஒவ்வொரு உலகத்துல போய் சென்று அடைந்து விடுவார்கள். அப்படி அவங்களுடைய டார்கெட் அங்கதான். அந்த மாதிரி போவாங்க. ஆனா சிவனடியார்கள் மட்டும்தான் இவை அனைத்துக்கும் பெரிய உலகமாகிய சிவபுரத்துக்கு செல்வார்கள். அப்ப சிவபுரம் செல்வது என்பது மற்றவர்கள்லாம் சிவபுரத்துக்கு போறதா நினைச்சுக்கிட்டு அவர்கள் செல்லுகின்ற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற இடத்துல போய் இறங்கிடுவாங்க. ஆனா மணிவாசக பெருமானுடைய திருவருள் கூற்றினாலே, அவருடைய திருவருள் அந்த சக்தியினாலே நாம் செல்லுகின்ற இடமாக இருப்பது என்பது சிவபுரமாக இருக்கின்றது. அதனால எல்லாரும் தொடங்குவாங்க, ஆனா கரெக்டா போய் சேருவாங்களான்னு சொல்ல முடியாது. திசை மாறி போகலாம். ஆனா சிவபுராணம் மற்றும் திருவாசகத்தின் வழியாக நம் பெருமானை அடைவது என்பது எந்த திசை மாற்றமும் இல்லாமல் சிவபெருமானை அடைகின்ற ஒரு பயணம். அதுவும் இந்த பயணம் என்பது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல தொடங்கி ஏதோ ஒரு இடத்துல முடிகின்றது. நாம பிசிக்கலான பயம், ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பேஸ், இந்த இடங்களுக்கு செல்ல போகின்றோம் அப்படின்றது கிடையாது. இந்த ஆன்மா பயணித்து, இந்த ஆன்மா உடல் கடந்த பயணமாக பயணித்து பேரண்ட நாயகனாகிய பெருவழியிலே இருக்கக்கூடிய பெருமானை அடைவதுதான் உண்மை சிவபுரம். இந்த ஆன்மா உடல் கடந்த பயணமாகி பேரண்ட நாயகனாகிய பெருமானை பெருவழியிலே சென்று தரிசிக்கின்ற ஒரு இடம்தான் உண்மை சிவபுரம். இத எடுத்து காட்டுகின்ற வகையில தூளமாக நாம் ஒவ்வொரு இடத்துக்கும் யாத்திரைக்கு போறோம். நம்ம தல யாத்திரைக்கு போறோம். ஒவ்வொரு ஊர்லயும் போய் பெருமானை பார்ப்பது என்பது ஒரு ஒத்திகையா எப்படி நாம விழிக்கிறப்ப பிறப்புக்கு ஒரு ஒத்திகையோ, கண் தூங்குறப்ப இறப்புக்கு ஒரு ஒத்திகையோ, அது உண்மை அல்ல, அது ஒத்திகை தான். அது போல ஒவ்வொரு காசிக்கா இருக்கட்டும், கைலாயத்துக்கா இருக்கட்டும், இல்ல மற்ற 274 சிவத்தலங்களா இருக்கட்டும், இந்த சிவத்தலங்களுக்கெல்லாம் செல்லுகின்ற போது நாம் ஏற்படுகின்ற அந்த அனுபவம் போலத்தான் இந்த ஆன்மா உடலுக்குள்ளேயே உயிர் கடந்த பயணமாக செல்லுகின்ற இடமாக அமைகின்றது. இந்த உயிர் கடந்த பயணத்தை பயணிப்பதற்காகத்தான் யாத்திரை 10. உடல் கடந்த பயணம். இந்த உடல் கடந்து இந்த ஆன்மா சிவத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல். இப்ப சிவம் என்ன பொருள்? சிவம் எப்படிப்பட்ட பொருள்? அனுபவிக்கக்கூடிய பொருள். சாமி, நிலைத்த பொருள். மெய்ப்பொருளுங்க. அருமை, மெய்ப்பொருள். சாமி, பேரானந்த பொருள். இந்த ஆன்மா எல்லாமே ஒண்ணுதான். இறைவன் என்பது அறிவு பொருள். நல்லா கவனிச்சுக்கணும். இறைவன் என்பவன் அறிவு பொருள். அறிவு பொருள் தான் சென்று அடையும். சேருவது இனம்னு சொல்லுவாங்க. சேருவது இனம், மாறுவது மனம். அப்ப இனத்தோட தான் சேரும். எந்த இனம்? இந்த உயிர் பொருள், அறிவு பொருள், இந்த ஆன்மா அறிவு பொருள் யாரோட சேருது? அறிவு பொருளாகிய சிவபெருமானோட சேரணும்.
அப்போ அறிவு பொருளும் சேருவதற்கு தடையா இருக்கிறது எது? சடப்பொருள் தான் தடை. அறிவு பொருளும் சேருவதற்கு சடப்பொருள் தான் தடை. இந்த சடம் என்பது என்னன்னா இந்த உடல் தான். இந்த உடலை கடந்து சிவபெருமானை சென்று அடைவதுதான் உண்மையான யாத்திரை, உண்மையான உடல் கடந்த உடல் கடந்து பேரண்ட நாயகனாகிய பெருமானை பெருவழியிலே, இது அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன், உடல் கடந்து பேரண்ட நாயகனாகிய பெருமானை பெருவழியிலே சென்று சேர்வதுதான் முழு யாத்திரை. அவ்வளவுதான். அந்த யாத்திரைக்கு நாம் ஒத்திகை பண்றதுதான் ஒவ்வொரு நாளும் இங்க போய் நம்ம ஒவ்வொரு தளத்திலையும் தள பெருமானை சென்று வழிபாடு செய்வது. ஒவ்வொரு தளத்திலையும் ரொம்ப சிரமப்பட்டு போகவே முடியாத தளத்துக்கெல்லாம் போய் பெருமானை சென்று வழிபடும் போது ஏற்படுகின்ற அந்த ஆனந்த பெருக்கு, இந்த ஆன்மா ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு உடல் கடந்த நிலையிலும் பெருமானை சென்று வழிபாடு செய்வதுதான் இந்த ஆன்மாவுக்கு ஒரு ஆசை. அப்போ இந்த ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் தடையாக இருப்பது இந்த உடல் தான். அதனால உடல் கடந்த பயணமாக செல்லுவதுதான் இந்த யாத்திரை பத்தினுடைய முழு நோக்கம். உடல் கடந்த பயணம்னா அப்ப எங்கெல்லாம் எல்லாரையும் சாக சொல்றீங்களா? நாங்கெல்லாம் இப்போ உடல் கடந்தனா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க மனத்துல கேட்கக்கூடிய அந்த வார்த்தை எனக்கு கேக்குது. உடல் கடந்த பயணம் என்பது உடலோடு இருக்கும் போதே உடலை கிடத்தி பேரண்ட நாயகனோடு கலப்பது. அதுதான் சீவன் முக்தர்கள் சொல்லுவாங்க. அவங்க உடலோடு இருந்தே பெருமானை கலந்து அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். உடலோடு இருந்தே, உடல் இருக்கும், ஆனா அவர்கள் எப்படி இருப்பாங்க? புளியம்பழம் போல் ஒத்திருந்தேன் என்று இருப்பார்கள். புளியம்பழம் என்ன பண்ணும்? அந்த ஓட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம நடுவுல அந்த மரத்தோட தான் கனெக்ட் ஆயிருக்கும், அந்த ஓட்டோட கனெக்ட் ஆயிருக்காது. மரத்தினுடைய உயிர்ப்போடு தான் கனெக்ட் ஆயிருக்கும், அந்த மரத்தினோட கிளையோடு தான் கனெக்ட் ஆயிருக்கும், தோலோடு கனெக்ட் ஆயிருக்காது. அது போல பேரண்ட நாயகனை உடலோடு இருக்கும் போதே உடலை விட்டு அவனிடம் எவ்வாறு பயணிப்பது என்பதை பெருவழியாக சொல்லி தருவதுதான். 2 வெளி இருக்கு, ஒன்னு சிறுவெளி, இன்னொன்னு பெருவெளி. சிறுவெளி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பார்க்கக்கூடிய வானம், ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த வானத்து அது பேர் என்னன்னா சிறுவெளின்னு. சிறுவெளி அதை இந்த ஒரு உலகத்துக்கு தான் இருக்கிறது இந்த வானம். இன்னும் நிறைய வானங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி யாருமே ரீச் பண்ண முடியாத ஒரு பெரிய வானம் இருக்கு. அது என்ன வானம்னா எல்லையும் கடந்த வானம். அதுக்கு அந்த வானத்துக்கு பேரு பரம்னு சொல்லுவாங்க. பரம்னா என்ன? வீட்டுல பரன் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பரன் இருக்கு, பரன் மேல வச்சுக்க. ஆனா சில பேர்ல பரணின்றுவாங்க. பரணின்னு சொல்லக்கூடாது, பரன் தான் சொல்லணும். இப்ப பரன் என்ன சொல்லுவோம்? பரன் என்னது? பரன் வீட்டுல பரன் இப்பெல்லாம் இருக்கா? வீட்டுல பரன்லாம் இருக்கா? மேல உயரமா இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய உயரமான இருக்கக்கூடிய பொருள் தான் பரன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு ஒரு பரன் இருக்கு, அது ஒசரம். அது போல இந்த உலகத்துக்கு ஒரு பரன் இருக்கு, அது ஒரு ஒசரம். அதுதான் வெளி. அது போல அத்தனை அண்டத்துக்கும் ஒரு பரம் இருக்கு, வெளி இருக்கு, அது பேரு பரவெளின்னு சொல்லுவோம். அதனால இந்த சின்ன வானம் இருக்கு இல்லையா, நல்லா கவனிக்கிறேன், உற்று கவனிங்க. இந்த சின்ன வானம் இருக்குல்ல, சின்ன வானம்னா என்ன? வானமே சின்னதா? ஏன்டா வானத்துக்கே எல்லாம் இல்லைன்றாங்க, இந்த வானத்தை சின்னது. ஆமா, இந்த பூமிக்கு ஒரு வெளி இருக்கு, பூமிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த வெளிதான் சிறுவெளின்னு சொல்லுவோம். அது வெளிக்கு இன்னொரு பேரு, நல்லா கவனிக்கணும். ஒரு ரகசியமா பேசுறது வெளியில வந்துருச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? ரகசியம் பண்ணிருக்கோம், பேசுறோம், அது வெளியில வந்துருச்சு, அது என்னன்னு சொல்லுவோம்? அம்பலம். அம்பலம் அம்பலம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல. ரகசியம் பண்ணது வெளியில வந்துருச்சுன்னா அது அம்பலம் ஆயிடும். ரகசியம் கண்டிப்பா வெளியே வரும். அது போல சிறிய வெளி அப்படின்னா சிற்றம்பலம், சிற்றம்பலம். பெரிய வெளி அப்படின்னா பேரம்பலம். அதனாலதான் பேரண்ட நாயகனாகிய பெருமானை பெருவெளியிலே களத்தல் என்பது யாத்திரை. இந்த ஆன்மா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? காசின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னா இங்க இருந்து கிளம்பி, இப்பதான் நம்ம மக்கள் எல்லாம் போயிட்டு வந்தாங்க, ரொம்ப அருமையான காட்சியா இருந்தது. என்னால என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த காசி அனுபவத்திலேயே அத்தனை அடியார்களும் திருவேணி சங்கமத்துல அந்த அடியார்கள் எல்லாம் திருமணம் செய்து கொண்ட அந்த நிகழ்வை பார்க்கும்போது எனக்கு என்னமோ 33 கோடி தேவர்களும் உட்கார்ந்து பெருமானுக்கு முன்னிலையில அம்மையப்பராவே காட்சி கொடுத்து அது திருமணம் செய்து, அது அடியன் பார்த்து கண்கள்ல கண்ணீர் அப்படியே மழை பொழிந்தது. ஒரு தாய் தந்தையருடைய அந்த திருமணம் பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். நிறைய
நிறைய தாய் தந்தையரை திருமணம் பார்த்தது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எனக்கு வார்த்தைகளே இல்லை. அடிக்கடி எங்க பாப்பா இன்னும் சண்டை போடுவாங்க. எங்க சின்ன பாப்பா எங்க வேதா வந்து சண்டை போடுவாங்க. நீங்க என்கிட்ட சொல்லாமலே கல்யாணம் முடிச்சிட்டீங்க, என்கிட்ட சொல்லல, நான் உங்க கல்யாணத்தை நான் பார்க்கவே இல்லை, இன்னும் அழுவாங்க. அதான் நேற்று கூட நிகழ்ந்த நிகழ்வு. எப்படி நீங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லாம கல்யாணம் முடிச்சீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லப்பா இன்னும் எங்களுக்கு கல்யாணம் முடியல, உனக்கு பாக்குற மாதிரி இன்னொரு நாளைக்கு நாங்க கல்யாணம் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு அந்த குழந்தைய நாங்க சமாதானப்படுத்துவோம். இன்னும் குழந்தைங்க கேட்கறது, அம்மா அப்பா எனக்கு தெரியாம எப்படி கல்யாணம் முடிச்சாங்க. ஏன்னா திருமணம் எல்லா திருமணத்தையும் பார்க்கிறோம், தாய் தந்தையரோட திருமணத்தை பார்க்கணும்னு எல்லா குழந்தைக்கும் அதாவது புரியாத வயசுல ஒரு அனுபவம் உண்டு. அது மாதிரி அடியார்கள் காசியிலே சென்று அந்த திருமண நிகழ்வு, அவர்கள் சென்ற இடம்லாம் பார்க்கும்போது அடியேன் ரொம்ப மெய்சில் எடுத்து போனேன். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ காசின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துலதான் கங்கை இருக்கு. அந்த கங்கை நீரில நாம் குளிக்கும் போது நமக்கு பாவங்கள் எல்லாம் நீங்கும். அந்த இடத்துலதான் ஹரிச்சந்திரனுக்கு சுவாமி கொடுத்தாரு. அந்த இடத்துலதான் பல்வேறு தவம் செய்தவர்கள் எல்லாம் அருள் செய்தார்கள். அந்த இடத்துல உட்கார்ந்தா ஞானம் கிடைக்கும் அப்படின்னு அந்த தலத்துக்கு தெரிஞ்சாதான் அந்த தலத்துக்கு போக முடியும். முதல்ல தலத்தினுடைய சிறப்பு தெரியணும். நல்லா எனக்கு உற்று கவனிங்க, முக்கியமான செய்தி. அதனால நீங்க எல்லாரும் உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணிக்கலாம் முடிஞ்சா. இப்போ நம்ம தலத்தை பற்றி தெரிஞ்சாதான் தலத்துக்கு போக முடியும். தலம் எங்க இருக்கு, தலத்தினுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சாதான் தலத்துக்கு போக முடியும். புரியுதுங்களா? எனக்கு அந்த இடம்னா என்னன்னே தெரியாதுன்றப்போ அந்த இடத்துக்கு நான் எப்படி பயணம் செய்ய முடியும்? அந்த இடத்தினுடைய சிறப்பு தெரியாத வரை நம்ம எப்படி அந்த இடத்தை வந்து நம்ம பயணம் செய்ய முடியும்? பயணம் செய்வதற்கு முடியாது இல்லையா? நாம முதல்ல அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, நாம போக வேண்டிய இடம் என்பது என்ன அப்படின்னா பேரம்பலம். நாம போக வேண்டிய இடம் எங்க இருக்கு? பேரம்பலம் என்ற பெருவழிக்குத்தான் செல்லணும். இந்த பேரண்டம் என்ற பெருவழியில தான் பெருமான் இருக்கான். அப்ப சிற்றம்பலத்தில் இருக்கிறவன் யாரு? சிற்றம்பலத்தில் இருக்கிறவங்க பெருமான் தான். பெருமான் பல வடிவங்கள் இருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெருமான் பல வடிவங்கள் இருக்கான். பெருமான் வந்து திருமாலா இருக்கா, பிரமனா இருக்கா, உருத்திரனா இருக்கா, மாகேஸ்வரனா இருக்கா, சதாசிவனா இருக்கா, அனந்தேஸ்வரனா இருக்கா, அதுக்கப்புறம் வந்து வித்தேஸ்வரனா இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்ரீகண்ட ருத்ரனா இருக்கா. இது மாதிரி நிறைய படிநிலைகள்ல சென்று அதுக்கப்புறம் ஆதிசக்தியா இருக்கா, அதுக்கப்புறம் ஆதிசிவமா இருக்கா, அதுக்கப்புறம் பரசிவமா இருக்கா, அது பரனா இருக்கா, பறையா இருக்கா, பரசிவம், அப்படியே போகும். அந்த பரசிவம்னு சொல்றோம்ல, நல்லா கவனிக்கணும். அந்த பரசிவம் எங்க இருக்கு அப்படின்னா பெருவழியில இருக்கு. அந்த பரசிவத்துலதான் 100% நாம சொல்ற அந்த என்னது அந்தமும் ஒன்றுமில்லா ஆனந்தம் பெற்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்தமில்லாத ஆனந்தம் பெறுகின்ற இடம் பரவெளி. இப்ப தெரிஞ்சுக்கிடுச்சா? ஒரு இடம் இருக்கு, ஒரு தலம் இருக்கு, அந்த தலத்துக்கு பேரு பரவெளின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தான் நம்ம போக வேண்டிய இடம். முதல்ல நாம எங்க போனோம்? சிற்றம்பலத்துக்கு போனாத்தான் பேரம்பலத்துக்கு போகணும்ன்ற என்ன வரும். சிற்றம்பலம்ன்றது எங்க இருக்கு? வானத்துல பூமி. உஷாமா, அருமை 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 உஷாமா. நாம பார்க்கின்ற வானம் என்ற அந்த பொருள் தான் என்னது? சிற்றம்பலம். வானத்துக்கு போக முடியுமா? இப்போ போக முடியாது. வானத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. ஆனா அந்த வானத்துக்கு சமமான பொருள் பூமியில இருக்கு. அது என்ன இடம்? அதுதான் நம்ம பார்க்கின்ற சிதம்பரமாகிய பொது தில்லை. தில்லை. அதனால அந்த தில்லைக்கு போறோம். முதல்ல தில்லை என்னைய மாதிரி ஆகாவளிக்கெல்லாம் தில்லைக்கு போறதுக்கே வழி கிடைக்கல. இதுவரைக்கும் நான் தில்லைக்கு போனதே இல்லை. எங்க அடியவர் பெருமக்களுடைய பெரும் கருணையினால அடியவர்கள் புடைசூல அடியவன் தில்லைக்கு சென்றேன். போன முறை தில்லைக்கு போய் ஆல்மோஸ்ட் புரோக்கன். ஆனா தில்லை அனுபவத்தை சொல்லணும், அடியனுடைய தில்லை அனுபவத்தை சொல்லணும்னா அதுக்கு ஒரு 10 அமர்வுகள் தேவைப்படும். நெக்குருக என்புருக என்பெல்லாம் தோய்ந்துருக அப்படின்ற மாதிரி எலும்பெல்லாம் வளர்ந்துருச்சு, கால் நடக்க முடியல. என்ன நடந்துச்சு எனக்கு உயிர். நான் அடியார்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் போனா என்னுடைய நிலைப்பாடு, நான் மூர்ச்சையாகி கீழே விழுந்தாலும் விழுந்துருவேன். விழுந்துட்டேன்னா என்னை நீங்க தூக்கிட்டு வர மாதிரிதான் இருக்கும், நீங்க பாத்துக்குங்கன்றதுக்கு அடியார்கள் சொன்னாங்க, ஐயா நீங்க வெயிட்லெஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியா தூக்கிட்டு வந்துடலாம் எங்களால, அதனால நீங்க கவலைப்பட வேணாம், தைரியமா என் கூட வாங்க அப்படின்னா. அந்த தைரியத்தோடு போனோம். ரொம்ப ஆனந்த அனுபவம். அந்த பேரண்ட நாயகன் நான் என்ன நினைச்சேன்னா, நினைச்சுக்கோங்க எல்லாரும் ஆன் பண்ணிருக்கீங்களா தெரியல, ஆன் பண்ணிக்க முக்கியமான செய்தி. ஏன்னா அதுக்காக தான் சொல்ல வரேன். நம்ம எல்லாரும் எங்க போயிருக்கோம்னா, நம்ம ஈஸியா சொல்லணும்னா நவபாஷானம்னு சொல்லிக்கின்ற போகர் பண்ணி வச்சிருக்காருல்ல, எங்க? பழனிமலையில.
அங்க போய் சாமியை பழனி மலையில கும்பிடுவோம். எங்க நின்று கும்பிடுவோம்? வெளியே நின்றுதான் கும்பிடு. தட்டி தழுவ முடியுமா? அவனை தழுவ முடியுமா? போக முடியாது, பக்கத்துல போக முடியாது. ஆனாலும் என்ன பண்ணுவோம்? அவனை தழுவியது போல எண்ணத்துல நம்ம வருவோம். சரியா? ஆனா அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல கோயம்புத்தூர்ல பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில்னு ஒண்ணு இருக்கும். அங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா நவபாசனம் கிடையாது. ஆனா அதே உருவம் தான். அதை பார்க்கும் போதும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வீட்டு பூஜை ரூம்ல இந்த 1.25 அடியில பாலதண்டாயுதபாணி சிலையை செஞ்சு வச்சு அவனை அப்படியே தொட்டு தடவி அவனை செய்வான். அதுவும் அவன்தான். அப்புறம் வீட்டுல போட்டோ மாட்டிருப்போம். ஒரு வெளியில வாசல இதுல போட்டோ மாட்டிருப்போம். அங்கேயும் பாலதண்டாயுதபாணி இருப்பான். அவனும் பாலதண்டாயுதபாணி தான். சரி, இவன் எங்க போனாலும் நமக்கு வேணும்ன்றதுக்காக பர்ஸ்ல ஒரு சின்னதா ஒரு போட்டோ வச்சிருப்போம். அவன் யாரு? அவனும் பாலதண்டாயுதபாணி தான். அப்போ அவன் எங்க இருக்கான்? யாரு? நவபாசானத்துல செஞ்ச பாலதண்டாயுதபாணி எங்க இருக்கான்? கோவில்ல இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி எங்க இருக்கான்? வீட்டு பூஜை அறைகளை பண்ண பாலதண்டாயுதபாணி எங்க இருக்கான்? போட்டோல இருக்கிற பாலதண்டாயுதபாணி, என் பர்ஸ்ல இருக்கிற பாலதண்டா எல்லாமே ஒண்ணுதானே. முதல்ல என் பர்ஸ்ல இருக்கிறவன் இவன் தான் உணர்ந்து நான் அதை வச்சுக்கிறது போல, அந்த பெருவழிக்கு என்னால போக முடியாது. உடல் கடந்த பயணத்துலதான் போக முடியும். உடலோட பயணத்துல நான் இப்ப போக முடியும்ன்றதுக்காக சிதம்பரம் போறோம். சிதம்பரம் என்பது உலகத்திலேயே உள்ள ஒரு சிறுவெளி என்ற சொல்ற சிற்றம்பலத்தை போய் அடைகிறோம். ஆனா அந்த சிற்றம்பலம் அங்க அடைஞ்சதே அவ்வளவு பெரிய ஆனந்தமா இருக்கே. சிற்றம்பலமாகிய இந்த சிறுவெளி அடையணும்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஆக நாம இந்த சிற்றம்பலத்துக்கு போகணும்ன்ற ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம். இப்போ நம்ம சுவாமி என்ன சொல்றாரு? அதையும் கடந்து பெருமான் பேரம்பலமாகிய பெருவழியில இருக்கான் அப்படின்னு சொல்றான். இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கிச்சு, பெருமான் பேரம்பலமாகிய பெருவழியிலே நமக்கு இருக்கான். அந்த பெருவழின்ற ஒரு இடம் இருக்கு. எப்படி சிற்றம்பலம்னு இடம் இருக்கும்? சிற்றம்பலம் இந்த உலகத்துக்குத்தான் வானம். இந்த உலகம் மாதிரி, நல்லா கவனிங்க, ஒரு புவனம். புவனம்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு புவனத்துக்குள்ள இந்த நம்ம சூரிய கீட்டுல ஒரு துகள் வருது இல்ல, நீங்க வீட்டுல எல்லாம் ஒரு லைட் போட்டீங்கன்னா சின்ன துகள் மாதிரி ஓடிட்டு இருக்கும் பாத்தீங்களா? அந்த துகள் தான் பூமி. எதுல? ஒரு புவனத்துல அந்த துகள் தான் பூமி. அப்ப ஒரு புவனம் எவ்வளவு பெருசா இருக்கும்? இது மாதிரி 254 புவனங்கள் இருக்கு. அந்த எல்லா புவனத்துக்கும் ஒரு வானம் இருக்கு. புரியுதுங்களா? புவனத்துக்குள்ள பல சூரியன்கள் இருக்கு. நல்லா கவனிக்கணும். புவனத்துக்குள்ள பல சூரியன் இருக்கு. அந்த சூரியனுக்குள்ள பல குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல ஒண்ணுதான் பூமி. அந்த பூமிக்கு ஒரு வானம், சூரிய குடும்பத்துக்குள்ள ஒரு வானம் இருப்பது போல 254 புவனத்திற்கும் ஒரு பெரிய வானம் இருக்கு. ஒரு பெரிய பெருவழி இருக்கு. அந்த பெருவழியில நின்று நடனம் செய்கின்றவன் தான். அந்த பெருவழிய நடனம்னா அங்க ஆட மாட்டான். அந்த பெருவழியில் நின்று இயக்குபவன் தான் பேரண்ட நாயகனாகிய நம்மளுடைய பரசிவம். உங்களால அந்த உயரத்தை யோசிச்சு பார்க்க முடியுதா? வானங்கிறது இந்த பூமிக்கு மட்டும் இருக்கு. இது போல பல கோள்கள் கலந்திருக்கிற இடம் தான் ஒரு புவனம். இது மாதிரி பல புவனங்கள் கலந்திருக்கிறதுக்கு சுவாமி ஒரே வானமாக நின்று அந்த தூளத்துல நின்று பெருமாள் என்ன பண்றான்? இயக்கிட்டு இருக்கான். ஏன் பெருவழியில நின்று இயக்கணும்? ஏன் பெருவழியில நின்று இயக்கணும் அப்படின்னா, பெருவழிக்கு பேர் என்ன அப்படின்னா எம்டி ஸ்பேஸ். எம்டி, ஒன்றுமில்லாத வெற்றிடம் தான் பெருவழி. அப்படித்தானே? சிதம்பர ரகசியம் என்ன சொல்லுது? சிதம்பர ரகசியம் என்ன சொல்லுது? ஒன்றுமில்லாத வெற்றிடம் தான் பெருவழியில அந்த ரகசியத்தை அம்பலப்படுத்துறாரு. எங்க அம்பலத்துல நமக்கு காட்டுறாங்க. ரகசியம் பண்ணி அந்த ரகசியத்துல அம்பலமா. ஏன் ரகசியம் பண்றாங்க? ரகசியம்னு சொன்னாதான் இது கேட்கும். யாரு? ஆன்மா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா அப்படிம்பாங்க. சரி விடு, எனக்கு எதுக்கு ஊர் வம்பு, நான் சொல்ல அப்படின்றப்போ, ஏப்பா சொல்லாம போயிடாதப்பா, மண்டகிட்ட வெடிச்சிட போகுது, இதுக்கு நீ ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன வம்பு, நான் சொல்ல மாட்டேங்கிறேன்னு போனா இதுல எங்க போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு அது அதிகப்படியான ஆர்வத்துல இருக்கும். எப்பொழுதெல்லாம் இந்த ஆன்மாவுக்கு மறைக்கிறோமோ, மறைப்பொருள்ல இந்த ஆன்மாவுக்கு அதிகமான தேடல் இருக்கும். மறைப்பொருள்ல இந்த ஆன்மாவுக்கு அதிகமான தேடல் இருக்கும். எதெல்லாம் மறைக்கப்படுகின்றதோ அதெல்லாம் இந்த ஆன்மா தேடும். அதனாலதான் சிவபெருமான் எடுத்தவனே தன்னை வெளிப்படுத்தி காட்டாம சிவபெருமான் என்ன பண்றான்? தன்னை வேதத்திலே மறைபொருளாக காட்டுகின்றான். முதல்ல தன்னை மறைச்சு காட்டான். அதுக்கப்புறம் ஆகமத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி காட்டுறான்.
அதுக்கப்புறம் அதுக்கு ஆகமத்தையும் தாண்டி நமக்கு ஞான நிலையில நமக்கு என்ன பண்றான், பெருமான் தன்னை முழுவதுமாக காட்டுறான். அப்படிங்கிறப்போ அந்த அந்த மறைப்பொருளாக காட்டுவதனால அவன் அதிகமாக நாம உணர்கின்றோம். சரி, இப்போ யாத்திரை 10ல ஃபைனல் டெஸ்டினேஷன் என்பது என்ன அப்படின்னா சிவபுரம். அந்த சிவபுரம் எங்க இருக்கு அப்படின்னா அது பெருவழி ஆகிய பேரம்பலத்துல இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சிவபுரம் என்பது என்ன, நம்ம சிவபுரம்னா எங்க இருக்கு? பரவழியில இருக்கு. ஆஹா 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 பரவழி, பெருவழி, பேரம்பலம் இதெல்லாம் ஒண்ணுதான். தகராலயம் இதெல்லாமே ஒண்ணுதான். பரவழி, பேரம்பலம், பேரண்டம், அதுக்கப்புறம் நம்ம இது தகராலயம், இது எல்லாமே ஒரு பொருளை குறிக்கக்கூடியதுதான். ஆக ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கலாம், இந்த வானம் என்பது என்னன்னாலே வானத்தையே நம்மளால ரொம்ப அதிசூக்கமா இருக்கு. மண்ணு நல்லா தெரியுது, தண்ணி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கஷ்டம், அதை புரிஞ்சுக்க முடியல. தண்ணிக்கு மேல காத்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியல. நெருப்பு, சரி நெருப்பு தான் ஃபர்ஸ்ட். நெருப்பு கொஞ்சம், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். காத்து கண்ணிலே பார்க்க முடியல, தொட்டாதான் உணர முடியுது. ஆகாயம் என்பது அதையும் தாண்டி ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கு, ஆனா புலப்படாமல் இருக்கு. ஆக ஒரு விஷயம் நல்லது என்னன்னா, இந்த பேரண்ட பெருவழி என்பது பிசிக்கலா புரிஞ்சுக்க கூடிய விஷயம் இல்லை. இந்த பேரண்டம், இந்த சாதாரண சிற்றம்பலமே ஒண்ணும் இல்லாத இடம்னு சொல்றாங்க. இந்த சிற்றம்பலமே ஒண்ணும் இல்லாத இடம்னா பேரம்பலத்தை நம்மளால உணர முடியுமா, நம்மளால புரிஞ்சுக்க முடியுமான்னா புரிஞ்சுக்க முடியாது. கண்களினாலே, செவிகளினாலே, ஐம்புலன்களினாலே அவைகளை அறிந்து கொள்ள முடியாது. இந்த பேரம்பலம் ஆகிய இந்த சிற்றம்பலத்தையே 5 புலன்களால் அறிய முடியாது. உணர்வாலத்தான் உணர முடியும். அப்படின்னா இந்த பேரம்பலமாகிய பெருவழியை நாம் அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு 5 புலன்கள் தேவையில்லை. புலன்கள் வழியாத்தான் போகணும்னா தான் நமக்கு என்ன வேணும்? காரு வேணும், பஸ் வேணும், பிளைட் வேணும், பாஸ்போர்ட் வேணும், காசு வேணும், நமக்கு அதுக்கான நேரம் வேணும், அதுக்கான டைம் வேணும், எல்லாம் பண்ணணும். இந்த புலன்கள் வழியா போக முடியாதனால 2 நல்லது இருக்கு. ஒண்ணு, ஃப்ரீயா போயிடலாம். ஏன்னா புலன்கள் மூலமா போனாதான் காசெல்லாம் செலவாகும், இதெல்லாம் செலவாகும், பணம் செலவாகும், டைம் செலவாகும், எல்லாம். ஆக இது புலன்களால போக முடியாதுன்னு கன்ஃபார்ம் ஆனனால இது நாம காசு செலவு பண்ண தேவையில்லை, எதுவும் செலவு பண்ண தேவையில்லை. இன்னொன்னு, ஃப்ரீயா போயிடலாம், ஈஸி. ஆனா இன்னொன்னு, புலன்கள் வழியா போனா ஏதாவது ஒரு சாதனத்தின் மூலமாக அடைஞ்சிடலாம். புலனற்று போகணும்னால எந்த சாதனத்துல போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விடை நமக்கு தெரியாது. அது ஒரு பெரிய டிராபேக். ஒரு நல்லது இருக்கு, ஒரு கெட்டது இருக்கு. ஆக சிவபுரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது புலன் கடந்த பயணம். அதனாலதான் அடியேன் என்ன சொன்னேன்னா உடல் கடந்த பயணம் சொன்னேன் ஏற்கனவே. தொடங்கும் போது உடல் கடந்த பயணமாகிய பேரண்ட நாயகனை பெருவழியிலே சென்று அடைவது என்பதுதான் இந்த ஆன்மாவினுடைய முடிந்த முடிவாகிய யாத்திரை. அந்த யாத்திரையை நாம் தொடங்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுகின்றால் நம்மளுடைய மணிவாசக பெருமான். அதனால இந்த யாத்திரை 10 என்பது யாருக்கு விளையும் அப்படின்னா இறைவனை புலன்களாலே தேடாமல் உணர்வினாலே தேடுகின்ற ஆற்றல். நீங்க கேட்கலாம், ஏண்டா புலனாலதானே உணர்வு ஏற்படுது, அது என்ன புலன்களால தேடாம உணர்வுனால தேடுறது? எனக்கு புரியல, எனக்கு ஒன்னும் சரியா எனக்கு புரியல. கான்ட்ராவர்சியா இருக்கே. புலன்களாலத்தான் நம்ம உணர்வு பெறணும். ஆனா அந்த புலன்கள்னால உணர்வுனாலதான் பெருமானம் தேடணும்னா அப்ப புலன்கள் இல்லாம நான் எப்படி தேடுறது? புரியுதுங்களா? நான் கேட்கிற கேள்வி கரெக்டு தானே? நான் உணர்வாலத்தான் நீங்க எங்க போக முடியும்? உணர்வாலத்தான் சிவபுரம் போக முடியும். சிவபுரத்துல என்னமோ டிக்கெட் எடுத்து நம்ம இதுல ராக்கெட்ல ஏறி உட்காந்து ஜல்லுன்னு போய் மேல போய் அங்க லேண்ட் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது புலன்கள் அற்று செல்கின்ற இடம். புலன்கள் இல்லாம போகணும், ஆனா உணர்வாலத்தான் போகணும். எப்படி? இது எப்படி பாசிபிள்? ஏன்னா புலன்களாலத்தானே உணர்வு பெறுறோம். ஆமாவா இல்லையா? நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா உங்க எல்லாத்துக்கும்? இப்ப நம்ம போக வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடம் பரவழி ஆகிய பேரம்பலம். அதுக்கு முதல்ல சிற்றம்பலத்தை புரிஞ்சுக்கணும். சிற்றம்பலத்தை புரிஞ்சாதான் பேரம்பலத்தை புரியும். சிற்றம்பலம் என்பது என்ன? ஒன்றுமற்ற ஒரு பெருவழி, ஒன்றுமற்ற வெளி, சிறுவழி, ஒன்றுமற்ற வெளி, சிறுவழி. அந்த சிறுவழியை சிற்றம்பலம்னு சொல்றோம்.
பெருமான் அங்க இருக்கா. அப்படி அவன் இருக்கக்கூடிய அந்த இடம் நமக்கு அவன் சதாசிவனா இருக்கான். அதையும் தாண்டி பல படிநிலைகளிலே அவன் பரசிவமாக இருக்கின்ற இடம் அப்படின்றதுதான் பேரம்பலம். அப்ப பேரம்பலத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா உடலால போக முடியாது, கன்ஃபார்மா உணர்வுகளால போக முடியும். அப்ப உடல் இல்லாம எப்படி உணர்வு ஏற்படும்? உடல் என்பது என்னன்னா 5 புலன்களுடைய தொகுப்பு. 5 புலன்கள் தொகுப்பின் மூலமாகத்தான் நாம் என்ன பண்றோம்? 5 புலன்கள் தொகுப்பாலதான் உணர்வு அடைகிறோம். ஆனா எப்படி உணர்வு மட்டும் தனியா வரும்? கேள்வி. எப்படி? சரியான கேள்வியா இல்ல இந்த கேள்வி நான் கரெக்டா இல்ல தவறா? கரெக்டான கேள்வியா? உங்களுக்கு புரியுதுங்களா அடியான் கேக்குறது? புலன் கடந்த பயணத்துலதான் போகணும். சரி, ஓகே, இதுக்கு பதிலே அடியான் சொல்லிடுறேன். இல்ல, கேள்வி முதல்ல புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும்? அதுதான் முக்கியம். கேள்வி புரிஞ்சுதுங்களா? கேள்வி அது முக்கியம். ஆனா பதில் தான் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஆமா ஆமா, அந்த பதில் தான். இப்போ மட்டும் போகல ஐயா, அதான் உணர்வு சொல்லலாம்ல. ஆன்மாவுக்கு எப்படி ஐயா? நம்ம உடலால சிதம்பரத்தை உணர்ந்துக்கிறோம் இல்லையா? அந்த அறிவினால பேரம்பலத்தை அடையணும். ரைட் ரைட். சரி, இப்ப நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு உணர்வு சொல்லவா? ஒரு உதாரணம் சொல்லவா? உங்க எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லவா? இப்போ எப்படி உணர்வு இல்லாம, நல்லா கவனிக்கணும், புலன்களாலதான் உணர்வு பெற்றோம். இப்ப புலன்களை ஆஃப் பண்ணிட்டு வெறும் உணர்வை மட்டும் எப்படி வச்சுக்கிறது? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா ஈஸியா புரிஞ்சுவீங்க. புலன்களாலதான் உணர்வு பெறணும். இப்ப புலன்கள் நிறுத்திட்டு வெறும் உணர்வை மட்டும் வச்சிருக்கிறது எப்படி அப்படின்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள். சிம்பிளா கண்களால தான் பாக்குறோம் இல்ல? கண்களால தான் பாக்குறோம். என்ன பார்த்திருக்கோம்? சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா கூட எல்லாம் ஜாலியா போயிருக்கோம். நமக்கு பிடிச்ச இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம். ஒரு பசுமையான விஷயங்கள் நிகழ்ந்திருக்கும். அது கண்களால் நிகழ்ந்திருக்கும். ஆனா இத்தனை ஆண்டு கழித்தும் அந்த இடத்தை சொன்ன உடனே அந்த இடத்துக்கு போகாமலே அந்த அனுபவம் நமக்குள்ள விளையும். ஆக எங்க அப்பா இருக்காரு, சித்திரை திருவிழால என்னை கூட்டிட்டு போறப்போ, என் தலையில தூக்கி வச்சுட்டு எங்க அப்பா கூட்டிட்டு போறப்போ, எங்க அப்பா கடைசியில காசே இல்லாம ஒரு நீர்மோர் வாங்கி தருவாரு. அதை குடிச்ச அந்த டேஸ்ட் இன்னும் என் நாக்குல இருக்கு. அந்த இப்ப நீர்மோர் குடிக்கல, சித்திரை திருவிழாவுக்கும் போகல, அப்பாவும் இல்ல, ஆனா அந்த உணர்வு மட்டும் நமக்குள்ள இருக்கு. ஏதோ ஒரு நேரம் ஒரு பாட்டு கேட்டிருக்கோம்ல, காதுகளால கேட்டோம் சில பாடல்கள், கேட்கிறோம். ஆனா அந்த பாடல் இப்போ நான் கேட்கல, பாடல் ஒலிக்கல, என் காதுல விழல. ஆனா என் மனதானது அந்த பாடலினுடைய வரிகளுக்குள்ளேயே அப்படியே தொலைந்து போகின்றது அல்லவா? இப்ப காது வேலை செய்தா? செய்யல. அந்த காது பெற்ற அனுபவத்தினால இந்த மனமானது வேலை செய்யுது, சித்தமானது வேலை செய்யுது. ஆமாவா இல்லையா? அந்த கருவிகரணங்களால வேலை செய்கின்றது. இப்போ உணர்வு பெற்றோம், புலன்களால உணர்வு பெற்றோம். இப்ப புலன்கள் இல்லாமலே, புலன்களுடைய அந்த இன்டர்வென்ஷன், புலன்களுடைய அந்த ஈடுபாடு இல்லாமலேயே புலன் இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். என்னைக்கும் அம்மா வீட்டுல சாப்பிட்ட அந்த காரக்குழம்பு நினைக்கும் போதெல்லாம் நாக்குல அந்த ருசி வந்து போகுது. ஏதோ ஒரு இடத்துல நின்று விளையாண்டு விழுந்த இடத்துல பார்க்கும் போதெல்லாம், அந்த விளையாண்ட இடத்துல நின்று அந்த இடத்துல காலில் அடிபட்ட எண்ணமானது வரும்போதெல்லாம் கால்கள்ல வலிகள் ஏற்படுது. அப்போ இந்த புலன்களால ஏற்படுகின்ற அனுபவத்தை புலன்கள் இல்லாமலேயே இந்த ஆன்மா அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதை சொல்லுவதுதான் இந்த ரகசியம், வேற ஒண்ணும் இல்லை. புலன்களால பெற்றது தூள உணர்வு. அந்த உணர்வு பெற்றதுக்கு அப்புறம் அந்த உணர்வு என்ன பண்ணிக்கிறோம்? தக்க வச்சுக்கிறோமா இல்லையா? எத்தனை உணர்வுகள் நமக்குள்ள இருக்கா இல்லையா? அவன் என் வாழ்க்கையில நான் நல்லா இருக்கிறப்போ பாரு, அவன் இவ்வளவு கெடுதல் பண்ணிட்டான், அவனை சும்மா விட மாட்டான், அவன் செஞ்சது இன்னும் எனக்கு மனசுல வலிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் ஒரு நாள் தான் செஞ்சுட்டு போயிருக்கான், இன்னும் வலிக்குது இல்ல. தாய் தந்த அனுபவத்தை அப்படியே அம்மா சேலையை தொட்டு பார்க்கும் போதெல்லாம் அந்த தாயினுடைய அனுபவம், தாய் மடியிலேயே படுத்திருப்பது போல ஒரு அனுபவம் ஏற்படுது. தாய் இல்ல அங்க, ஆனாலும் அந்த அனுபவம் மனசுக்குள்ள விளையுது இல்ல. சத்தம் கேட்குது இல்ல, நாக்குல ஒரு ருசி உணர்து இல்ல,
கண்ணை மூடி இருந்தாலும் காட்சிகள் கண்களுக்கு தெரிகின்றது அல்லவா? கண்ணுனாலதான் பாக்குறோம். ஆனா கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம அப்பாவை நினைச்சா அப்பா கூட போறது எல்லாமே தெரியுது. அந்த அனுபவத்தினால இருக்கக்கூடிய எல்லா இடமுமே உணர முடியுது. அப்ப என்ன அனுபவம் ஏற்படுதோ அதே அனுபவம் இப்ப ஏற்படுது. ஆனா அந்த பொருள் இல்லை. இதை சொல்லுவதுதான் யாத்திரை. ஆனா நீங்க சொல்றது சரிதான். ஆனா இது எல்லாம் உணர்ந்து அந்த புலன்கள் மூலமா தானே உணர்ந்திருக்கிறோம். முதல்ல அந்த கல்வி மூலமா தான் இதெல்லாம் ஞாபக சக்தியா வச்சுக்க முடியுது. ஆனா எப்படி அதை எட்ட கைட்டு விட்டுற முடியுமா? அதுதான் கரெக்ட் தான். இப்ப காது மூலமா தான் கேட்டிருக்கீங்க அந்த பாட்டை. மூலமாகத்தான் அந்த பாட்டு. சுவாமி கேக்குதுங்களா? ஐயா சரியா கேட்கலீங்க ஐயா, சரியா கேட்கலீங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. அதாவது ஐயா, அந்த 5 புலன்கள் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் எல்லாத்தையும் அதுல உணர்ந்திருக்கிறோம். அது நம்ம சேமிச்சு வச்சிருக்கிறோம். எல்லாமே ஒரு ஞாபக சக்தியா வச்சிருக்கிறோம் இல்லையா? அதோட உபயோகத்தினால்தான் நமக்கு அது கிடைக்குது. இப்ப அது இல்லைன்னா நம்ம நினைச்சு பாத்துறோம்னா அந்த ருசி இன்னைக்கு அம்மா வச்ச காரக்குழம்பு அப்படின்னு மனுஷன் நினைக்கிறது எச்சு ஊறுது இல்ல, அது நினைப்பு வருது. அந்த உதவி இருந்தா தானே அது இருக்க முடியும். உண்மைதான். அதுதான் சொன்னோம். மாயை என்பது வேண்டும். மாயினாலே அந்த பொருள்களுடைய இன்பத்தை வேணும். கடைசி என்ன பண்ணோம்? மாயா விஷயங்கள் இருந்தும் நீங்கணும். புரியுதுங்களா? அந்த பொருள்னால இன்பத்தை அனுபவிக்கிறோம். இப்ப அந்த பொருளே இல்லாம அந்த உணர்வுக்குள்ள போகக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்திக்கிறோம். பொருள் மூலமாக சம்பாதிச்ச அந்த உணர்வை இப்பொழுது அந்த பொருளே இல்லாம, புரியுதுங்களா? பொருளே இல்லாம நாம அதை ஏற்படுத்திக்கிறோம். இப்படி சொல்லலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல தீபம் ஏத்தி வச்சுதான் ஒளியை உணர்ந்தோம். நல்லா கவனிக்கிற முக்கியமான செய்தி இது. இந்த ஒரு செய்தி சொல்றதுதான் இந்த யாத்திரை பற்றி. தீபம் மூலமாகத்தான் ஒளியை உணர்ந்தோம். இப்பொழுது தீபம் இல்லாமல் அணைந்து போனாலும் கூட இந்த ஒளியை உணர்கின்ற ஆற்றல் உள்ளுக்குள்ளேயே பெருக்கிறது. வெளியில ஒளியை ஏத்தி வச்சு ஒளியை பார்த்துக்கிட்டு இருந்த நாம முழு இருட்டுக்குள்ள போனாலும், நல்லா கவனிக்கணும் முக்கியமான செய்தி, முழு இருளுக்குள்ள போனாலும் அந்த ஒளியை உள்ளுக்குள்ள தேக்கி வச்சு அந்த ஒளியை, ஏன்னா இந்த ஒளியை தேக்கி வச்சு இந்த ஆன்மாக்குள்ள, அப்போ உடம்புக்குள்ள நல்லா கவனிக்கணும், உடம்புக்குள்ள அந்த வாங்குற இன்புட் தான் இருக்கு. அதை தக்க வைக்கின்ற ஆற்றல் ஆன்மாக்குள்ள இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ கடவுள் இந்த உடலை எடுத்துட்டாலும் கூட இந்த ஆன்மா அந்த அனுபவங்கள் எல்லாம் சரியாக தேக்கி வச்சிருந்தா இந்த உடல் நீங்கினதுக்கு அப்புறமும் இந்த ஆன்மா இருளுக்கு போகாது, ஒளியிலேயே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இது ஒளியை அதிகமாக சிந்திச்சிருக்கு, அதிகமாக அனுபவிச்சிருக்கு. அது போல உள்ள ஒளி பெறகும். இந்த ஆன்மாக்குள்ள ஒரு ஒளி பெறகும். அதுதான் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி. அருமை அருமை. ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஊன் உருகணும். ஏன்னா ஊன் இல்லாம போயிடும், ஊன் உருகி போயிடும். ஆனா உள்ள இருக்கிற ஒளி பெருகிடும். அப்போ இந்த ஆன்மா தொடர்ந்து எந்த சிந்தனைய உள்ளுக்குள்ள வாங்கி அனுபவத்தை வச்சுதோ அந்த அனுபவத்தை மூலமாகத்தான் இந்த உடல் எதுக்காக திரும்ப எடுக்குது? ஆன்மா ஒளி வேணும்ன்றதுக்காகத்தான். இந்த ஒளிய இப்ப இருக்கக்கூடிய உடல்லையே ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு நம்ம கண்ண மூணப்பெல்லாம் நம்ம அப்பா கூட்டிட்டு போன சித்திரை திருவிழாவும் வாங்கி தந்த நீர்மோரும் எனக்கு ஞாபகம் வரும்போது என்னுடைய தாகமெல்லாம் தீர்வது போல நாம் எப்பொழுதுமே ஒளிப்பொருளாகிய சிவபெருமானை சிந்தித்து இன்பத்திலேயே இருந்து கொண்டே இருந்தோம்னா, இந்த பொருள் உடம்பு இருந்தாலும் இல்லாட்டினாலும் இந்த ஆன்மா எப்பொழுதுமே ஒளிப்பொருளையும் இன்ப பொருளாவும் இருந்து பழகிருச்சுன்னா சாமி அடுத்த முறை இந்த ஆன்மாவுக்கு உடல் கொடுக்க மாட்டாரு. சித்தத்தில் பதிய வச்சுக்கலாம். ஆமா, சித்தம் என்பதும் கூட சித்தத்தையும் தாண்டி, சித்தம் என்பதும் ஒரு உடல் தான். மொத்தம் 5 உடல் இருக்கு இல்லையா? நமக்கு 5 உடல்ல ஒரு உடல் சித்தம். நாம இறப்புன்னு சொல்லுகின்றது இந்த பரு உடல் இறக்குறதா இறப்புன்றோம். ஆனா இறப்பற்ற நிலை வரணும், இந்த 4 உடலையும் கிடக்கணும். எது? மனமற்ற நிலை, அதுக்கப்புறம் சித்தமற்ற நிலை, அது எல்லாத்தையும் கடந்து வரப்போ இந்த ஆன்மாவுக்கு ஆனந்தம் ஒண்ணு மட்டும்தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். ஆக ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்மா ஆனந்தத்துக்கு போற இடம் தான். நல்லா கவனிச்சுக்கோ, முக்கியமான செய்தி. உங்களை ஃபைனல் டெஸ்டினேஷன் கூட்டிட்டு போயிட்டேன், பரவழி கூட்டிட்டு போயிட்டேன். இந்த ஆன்மா ஒவ்வொரு நாளும் ஆனந்தத்தை அனுபவித்து உடல் கடந்த போதும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது பேருதான் பரவழி பயணம், வேற ஒண்ணும் கிடையாது.
பரவழி பயணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பொருள்லையும் ஆனந்தத்தை தக்க வச்சு நான் எங்கேயுமே போகல, எனக்கு யாருமே காப்பாத்தல, எனக்கு எந்த பொருளும் கிடைக்கல, எதுவுமே நடக்கல, எதுவுமே இல்லாட்டினாலும் எல்லாம் இந்த உடலுக்குத்தான், இந்த உயிருக்கு என்பது இறைவன் தான், அவனையும் என்னையும் 6 நாளையும் பிரிக்க முடியாதுன்ற உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சாலும் சரி, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. உடல்ல சுண்ணாம்பு காலவாசல சுட்டரிக்கும் போது உடலுக்கான எந்த ஒரு பொருளையும் கவலைப்படாம எங்க அப்பா அவனையும் என்னையும் பிரிக்கவே முடியாது, எனக்கு குழு குழுன்னு இருக்குன்னு சாமி சொன்ன ஒரே காரணத்தினால உடலும் காக்கப்பட்டது, உயிரும் காக்கப்பட்டது. ஆக பரவழி பயணம்ன்றது ஒண்ணும் கிடையாது, பரவழி பயணம்ன்றது ஒண்ணும் கிடையாது. நான் இப்பயே கிளைமேக்ஸ சொல்லிடுறேன். பரவழி பயணம் என்பது எல்லா பொருளிலும் சிவத்தை பார்ப்பது. சிவத்தை பார்ப்பதுன்னா ஜடாமுடி வச்சிட்டு இருக்க சிவனை பார்ப்பதில்ல, எல்லா பொருளையும் இன்பமாக பார்ப்பது, அவ்வளவுதான். எல்லாத்தையும் இன்பமா அனுபவிக்க கத்துக்கொள்வதுதான். இந்த உடலோடு இருக்கும் போதே எல்லாத்தையும் இன்பமாக கத்துக்கொள்ள ஆரம்பிக்கும் போது பெருமான் அடுத்த முறை இவனுக்கு என்ன கொடுத்தாலும் இன்பமா தான் எடுத்துக்கிறான். அப்படின்றப்போ வினை முடிந்து விட்டது, வினை கணக்கு சரியாகிருச்சு. எது கொடுத்தாலும் இது ஒரு பொருளா நினைக்குது. ஆக 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 பரவழி பயணம் என்பது என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் இன்பமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சி. நீங்க பெரிய மூச்சடக்கிற பயிற்சி, கால் அடக்கிற பயிற்சி, ஒடுக்கிற பயிற்சி இதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் எதுக்காகன்னா கஷ்டப்படுது உங்களை. எது நடந்தாலும் சிவபெருமான் நமக்கு அருள் செய்கின்றான், அவனையும் நம்மளையும் பிரிக்க முடியாது, அவன் பிரிஞ்சே போக மாட்டான், நாம துரத்தினாலும் துரத்த மாட்டான், அவன் 2 பேரும் பிரிக்கவே முடியாத பொருள், அவன் தான் நமக்கு கனெக்ஷன். மித்த எல்லாம் சைடு ஃபிட்டிங் தான், அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். இந்த பொருளுக்கு நான் ஏன் வருத்தப்படணும், எங்க அப்பா என் கூட 24 மணி நேரம் இருக்கானே, நான் இனிமே வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டா இருந்த இடத்திலேயே பரவழியை சென்று சேர்கின்றது. ஏன்னா பரவழிக்கு உடல் தேவையில்லை, புலன்கள் தேவையில்லை, எந்த வித இதுவும் தேவையில்லை, உணர்வு தான் தேவை. எனக்குள்ள உணர்வு பெருகிருச்சு. என்ன உணர்வு? ஒளி உணர்வு. அந்த ஒளி உணர்வுக்கு என்ன பேரு? ஆனந்த அனுபவம். இந்த ஆன்மா எல்லாத்தையும் ஆனந்தமா பாக்குறதுக்கு பேரு தான் எல்லாத்தையும் சிவமா பார்க்கிறது. எல்லாத்தையும் பார்த்தோன்னே ஆனந்தம் வருது இல்ல. நம்ம அடியார்கள் எல்லாத்தையும் பார்த்தோம், நம்ம தான் பார்த்தோமே, யாருன்னே தெரியாது, அவங்க யாருன்னே தெரியாது. அவங்கள பார்த்த உடனே அப்படியே மத்தாப்பும் பட்டாசும் அப்படியே போட்டு தெரிச்ச மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது பாருங்க. நம்ம நம்மள அனுபவிச்சோம்ல. அவங்க நம்ம பார்த்தது கிடையாது, எந்த ஊருக்காரங்கன்னு தெரியாது, அவங்க ஏன் பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்லும் போதும் இந்தாங்க இதை சாப்பிடுங்க, நமக்கு யாருன்னே தெரியாதவங்க அன்பு காட்டும் போது அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்த அனுபவம் கிடைக்கும். அந்த 2 நாளும் நம்ம எந்த ஊர்ல இருந்தோம், என்ன பண்ணோம், ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்சுதா? நமக்கு எந்த ஊர்ல எதுவுமே தெரியல. அப்போ அந்த 2 நாள் ஆனந்த அனுபவத்தை நான் இன்னும் வச்சிருக்கேன். நான் இப்பதான் நான் எப்படி 2 நாள்ல கடலூர் மொத்த சங்கமத்தையும் வீடியோவா ரெடி பண்ணி போட்டுலாம்னு நினைக்கிறேன். நம்ம கோவை சங்கமம் பண்ண மாதிரி கடலூர் சங்கம வீடியோவையும். ஏன்னா பார்க்கும் போதெல்லாம் ஆனந்தம், அப்படி திரும்பி பார்த்தா ஆனந்தம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆனந்த அனுபவம் 1000 கோடிகள் இன்பம் அது யாருக்கு இங்கே வேண்டும், அரை நொடி என்றால் கூட அந்த ஆனந்தம் ஒன்றே போதும். ஒரு பாட்டு, சினிமா பாட்டு. 1000 கோடி இன்பம் யாருக்கு இங்க வேண்டும், அரை நொடி. அது போல நம்ம சிவனடியார்களோடு கலந்து நின்ற அந்த ஆனந்தம் அரை நொடி என்றாலும் ஆயுள் வரை அது நீளும். புரியுதுங்களா? எப்பெல்லாம் நினைக்கிறோம் அப்போ அடியார்கள் கிட்ட இருந்த அந்த ஆனந்த அனுபவம் என்னோட எதிரி கிட்டையும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆயிருச்சு, பரவெளி ஓப்பன் ஆயிருச்சு. இப்ப உங்களுக்கும் சிவத்துக்கு இடையில எந்த கலக்கம், ஏன்னா அந்த எண்ணம் தான் என்ன ஆனந்தத்தை தடுக்குது. எனக்கிட்ட இருக்கக்கூடிய காமம், வெகுளி, மயக்கம், காம, குரோத, மத, மாச்சரிய, லோபம் என்று சொல்லக்கூடிய 6 நோய் தான் அந்த பரவழியை தடுக்கக்கூடிய இடம். அந்த பரவழியை தடுத்துட்டோம் அப்படின்னா, எப்படி பட்டாம்பூச்சி அந்த தன்னை சுத்தி இருக்கக்கூடிய கூடை கிழிச்சிருச்சுன்னா ரெக்கையை விட்டு பறச்சிருமோ, அது போல பரவழிக்கு பறக்கணும்னா இந்த நூல் கூடு,
இந்த நூல் கூடு என்ன, அறுவகை நோய் என்ற நூல் கூட நாம கிழித்தெறியும் போது சிவபெருமானை இருந்த இடத்திலேயே உணர்வாலேயே ஆனந்திக்கக்கூடிய ஆற்றலை இந்த ஆன்மா பெருமாயின், இந்த ஆன்மா சிவபுரத்தை சென்று அடைந்து விட்டது என்று பொருள். மாயையை பற்றி பார்த்தோம், மாயிலிருந்து விலகிறத பத்தி பார்த்தோம். மாயைனா நோய். நல்லா கவனிச்சுங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிக்கணும், நான் உள்ள போயிட்டேன் ஒரு சில. மாயை என்பது நோய். நல்லா கவனிங்க, மாயை என்பது நோய். அந்த நோய் நம்ம கிட்ட இருந்து நீங்கணும், அது மாயை நீக்கும். அதுதான் நான் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி உள்ள திருப்பூர்ல. மாயிலிருந்து நீங்கணும். நோய் இருந்துச்சு, வயிற்று வலி சாமி அப்படின்னோம், 2 மாத்திரையை கொடுத்து சாமி வயிற்று வலி நீக்கிட்டா. அப்படி வயிற்று வலியை நீக்க நோய் போயிடுச்சு, நோய்க்கு மருந்து கொடுத்தாச்சு, சரி போப்பானாச்சு. வயிற்று வலி போயிடுச்சு, மருந்து கொடுத்தாச்சு, திரும்ப என்ன வந்துடும்? அவ்வளவுதான் முடிஞ்சா? அவ்வளவுதான் முடிஞ்சா? வயிற்று வலியை நீக்கியாச்சு. திரும்ப பசி வந்துரும்ல. பசிக்கு என்ன வைக்கணும்? விருந்து வைக்கணும். பசிக்கு விருந்து வைக்கணும். ஆக பெருமான், நம்முடைய சிவபெருமான் நோயாகவும் இருக்கான், நோய்க்கு மருந்தாவும் இருக்கான், மருந்துக்கு விருந்தாவும் இருக்கான். என்னடா அவன நோயின்ட்டேடா, எப்ப நோய் அப்படின்னா, ஏன்னா மாயன்ற நோய் யாருதான்? அவனுடைய திரோதான சக்தி தானே மாயை. அவன்தான் நோயாவும், அவன்தான் மருந்தாவும், அவன்தான் விருந்தாவும் இருக்கான். ஒருவனே விண்ணுக்கு ஒரு பொருளை விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள் உருக வேண்டாம். அப்போ சிவபுரம் போவது என்பது, ஒவ்வொரு காசிக்கு சென்ற உடனே அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி போயிட்டு காசி விஸ்வநாதரை இடிச்சு முடிச்சு பார்த்து அவரை முழுசா அங்க மாலையெல்லாம் போட்டிருக்கிறப்போ லேசா ஒரு இடத்துல தெரிவாரு. அதை பார்த்துட்டு நான் எங்க அப்பனை பார்த்துட்டேன்னு துள்ளி குதிக்கிற இந்த மனம் ஆனந்தம் இருக்கு இல்லையா? தில்லைப்பதிக்கு போயிட்டு அப்படியே எல்லாரும் பார்க்கும்போது அப்படியே அந்த குஞ்சித பாதம் தெரிஞ்சும் தெரியாம, கண்ணு தெரிஞ்சும் தெரியாம, அப்படி தெரிஞ்சு தெரியாம பார்த்து எங்க அப்பா என்னதான் பார்த்தான், நான் வந்துட்டு பேசுனேன் அப்படின்னு இந்த ஆன்மா ஆனந்திக்குது இல்லையா? பட்டீஸ்வர பெருமான உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது, சுத்தி பார்க்கும்போது அவனுடைய திரு அந்த அழகு சிறப்பெல்லாம் பார்க்கும்போது எங்க அப்பா ஆதி சிதம்பரம், மேலை சிதம்பரத்துக்கு முன்னாடி இங்க ஆடுனா, அவனையே நான் பார்த்துட்டு வந்துருக்கேன், துள்ளி குதிக்குது இல்லையா? அப்படி துள்ளி குதிக்கக்கூடிய ஆனந்தம் ஒரு நிமிடம் இருக்கு இல்லையா? அதை அப்படியே பெருக்கி கொண்டோ வந்தேன்னா அது 24 மணி நேரமும் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுதான் இந்த ஆன்மா உடலோடு சென்ற பரவெளி, உடலோடு கடக்கின்ற பரவெளி. அது ஒரே ஒரு நாள் 24 மணி நேரமோ, 24 மணி நேரம் வேணாம், 3 மணி நேரம், 3 மணி நேரம் வேணாம், 1 மணி நேரம், 1 மணி நேரம் அங்க அப்பனோட இருக்கிற அந்த ஆனந்தத்தை பயிற்சி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த 1 மணி நேரம் எந்த செலவும் இல்லாம யாருமே போக முடியாத, ஏன் திருமாலும் சதாசிவரும் ஐவரும் போக முடியாத அந்த யாத்திரை தலப்பயணத்திற்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்று பொருள். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உங்களை ஆனந்தமா இருக்க சொல்றோம். கரும்பு தின்ன கூலியா? இது என்ன தப்பு? கரும்பு தின்ன கூலியா? ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் தூக்கி வச்சிருங்க, எங்க அப்பனும் நானும் தான், இதுல யாரும் வராதிங்க, நாங்க 2 பேர் இருக்கோம், எங்களுக்கு என்ன தேவையில்லை, எங்களுக்கு காசு தேவையில்லை, இதுல எதுவுமே தேவையில்லை, நாங்க 2 பேரும் சேர்ந்து நாங்க 2 பேரும் ஆனந்தமா இருக்கக்கூடிய அந்த அனுபவம் தான் உடல் கடந்து பேரண்ட நாயகனாகிய பெருமானை பெருவழியிலே சென்று சேர்வதற்கான பொருள். ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடணும்ல, எங்க போறோம்னு தெரிஞ்சுட்டு தான் உட்காரணும். ஃபர்ஸ்ட்லயே எங்க போறோம்னு தெரிஞ்சுட்டு தான் யாத்திரையை தொடங்கணும். ஃபர்ஸ்ட்லயே எங்க போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பஸ்ல ஏறணும். நீங்க வாங்க கூட்டு போறோம், நான் போற இடத்துல இறங்கினா கடைசி வரைக்கும் திக்குன்னு இருக்கும். இப்ப தெரிஞ்சிருச்சு, இப்ப நம்ம பெருவழிக்குத்தான் போறோம்னு தெரிஞ்சிருச்சு, பெருவழிக்கு எப்படி போகணும்னு தெரிஞ்சிருச்சு, அந்த பெருமானை எப்படி, அப்ப இந்த அனுபவம், ஆனந்த அனுபவம் நமக்குள்ள எப்ப ஏற்படும் அப்படின்னா பெருமானுடைய அந்த பெருஞ்சிறப்பை நாம் தெரிந்து கொள்ளும் போது. நாம இந்த இடத்துக்கு போனா இது நம்மளுக்கு இவ்வளவு நல்லது கிடைக்கும், இவ்வளவு நல்லா கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் இந்த ஆன்மாவுக்கு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கும். இப்ப நீங்க எல்லாரும் போக வேண்டிய இடம் என்பது பெருவழி, பேரண்ட நாயகன் இருக்கக்கூடிய இடம், பேரம்பலம். சிற்றம்பலத்துக்கே போக முடியல, இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வான ஏறி வைகுண்டம் போறானா? கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன்
வான ஏறி வைகுண்டம். இங்க இருக்கக்கூடிய சிற்றம்பலத்தையே அனுபவிக்க முடியாத, அதை பற்றி புரிந்து கொள்ள முடியாத இந்த ஆன்மாவினாலே பேரம்பல நாயகனாகிய பெருமானுடைய பெருவழியை கலக்க முடியுமா? சரி, அதெல்லாம் கலக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனா பேரம்பலம்னு ஒண்ணு இருக்கு, பெருவழின்னு ஒண்ணு இருக்கு. அங்க பேரானந்தம் மட்டும்தான் நமக்கு பரிசு. அங்க போனா வேற எதுவுமே நமக்கு பரிசு இல்லை, பேரானந்தம் மட்டும்தான் பரிசு. அங்க போறதுக்கு காசு தேவையில்லை, அங்க போறதுக்கு இந்த உடல் தேவையில்லை, அங்க போறதுக்கு ரொம்ப டைம்லாம் தேவையில்லை. அங்க போகணும்னு நினைச்சா நம்ம போக முடியும். அந்த இடம் தான் இந்த ஆன்மா. ஒவ்வொரு நாளும் போய் போய் பழகிருச்சு அப்படின்னா, உடலோடு இருக்கும் போதே போய் போய் பழகிருச்சுன்னா, அழகா அப்படிங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இந்த ஆன்மா கண்ணை கட்டிக்கிட்டு டெய்லி போய் ஒழுங்கா சமைச்சு பழகிருச்சுன்னா, கண்ணை நோண்டுனாலும் என்ன பண்ணும்? இந்த ஆன்மாவுக்கு பிரச்சனை இருக்கா? கண்ணை எடுத்துட்டாலும், கண்ணை கட்டி இந்த ஆன்மா தினமும் போய் சமைச்சு பழகிருச்சு. இனிமே கண்ணை எடுத்தாலும் இந்த ஆன்மாவுக்கு. அது போல உயிரோட இந்த ஆன்மா தினமும் போய் பரவழிக்கு பழகிருச்சுன்னா, உடலோடயே இருக்கும்போது, உடல் கலைந்த பிறகு இந்த ஆன்மா எங்கதான் போகும்? கரெக்டா அங்க பெருவழிக்கு போயிடுமா? பெருவழிக்கு போயிடுமா? அதனாலதான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பினுள்ளே உத்தமன் கோவில் உருக்கொண்டிருக்கின்றான். உடம்பினுள்ளே உடம்பு மூலமா உடம்ப வளர்த்து வச்சு, இந்த உடம்பு வச்சுக்கிட்டு தான் நான் என்ன பண்ணேன்? எங்க அப்ப உத்தமன் இருக்கக்கூடிய பேரண்ட நாயாகி பெருவழியிலே சென்று அவனை தினமும் சென்று போய் தரிசித்து வந்தேன். அந்த தரிசனத்தை நான் பெற்றுட்டேன். உடல் இருக்கும் போதே உடல் கலைந்தாலும் இந்த ஆன்மா அங்கேயே போகுதுன்னா, இந்த ஆன்மாவுக்கு திரும்ப உடல் தேவையில்லை. இந்த ஆன்மாவுக்கு உடல் தேவை. இந்த ஆன்மா தினமும் சிற்றம்பலத்தை நோக்கி இல்லாம சிற்றின்பத்தையே நோக்கி போகுது அப்படின்னா, உடலோட இருக்கும் போதே சிற்றின்பத்தையே நோக்கி நோக்கி போகுதுன்னா, இது வளரணும். அப்ப சிற்றம்பலத்துக்கு போ. இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? சிற்றம்பலத்துக்கு வந்துட்டோம். எல்லாரும் சிற்றம்பலமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்கும் போதெல்லாம் திருச்சிற்றம்பலம், பார்க்கும் போதெல்லாம் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் என்று சொல்லி கொண்ட திருச்சிற்றம்பலத்தை உணர்ந்து விட்டோம், போயிட்டோம். திருச்சிற்றம்பலம் போறதுக்கே அத்தனை சிற்றின்பத்தை நம்ம நீக்கணும். இப்ப பேரம்பலத்துக்கு போகணும்னா ஒண்ணும் இல்ல, சிவபெருமானோடு 1 மணி நேரம் தினமும் பேரம்பலத்துக்கு உடலோடு நீங்க போயிட்டு வரணும், அவ்வளவுதான். அந்த யாத்திரையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்ள இந்த பிறவி என்ற பிணியானது நீங்கிவிடும். இந்த ஆத்திரத்துக்கு போகணுன்ற எண்ணம் யாருக்கு வரும் அப்படின்னா, யாரெல்லாம் திருப்பூவலியில மாயா விஷயங்களிலிருந்து நீங்கினார்களோ அவர்களுக்குத்தான் பேரண்டமாகிய அந்த பெருவழியில போய் கலக்கக்கூடிய எண்ணமே முதல்ல தோணும். அப்போ பெருவழியை கலக்கணும். பெருவழிதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். அதுதான் சிவபுரம். அங்கத்தான் சிவபெருமான் இருக்கான், அங்கத்தான் பரசிவம் இருக்கு, அங்கத்தான் பேரானந்தம் இருக்கு. அங்க போகணும் அப்படின்னா இத்தனை காலமாக இந்த 5 புலன்களிலே ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தின் மூலமாக அங்க போறோம். இந்த அனுபவம் சிவ அனுபவமா இருந்தா சிவனை நோக்கி போகும். இந்த அனுபவம் அவம நோக்கி இருந்தா அவத்தை நோக்கி போகும். அவத்தை நோக்கி போறது மாயையிலே கட்டுண்டுதல், நாம் சிவத்தை நோக்கி போகுதல் மாயையிலிருந்து நீங்குதல். மாயையிலிருந்து நீங்கிய நம்மள சிவபுரத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னனாலதான் என்னவோ தெரியல, குருநாதர் திருப்பூவல்லிக்கு அடுத்து இந்த யாத்திரை பத்தி நமக்கு கொடுத்திருக்காரு. ஆக இந்த யாத்திரை பத்து நம்மளோட எங்க போறோம்னு சொல்லியாச்சு. எல்லாரும் நம்ம எங்க போறோம் அப்படின்னா சிவபுரத்துக்கு செல்ல போறோம். சிவபுரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? என்ன கேட்டுக்கணும் அடியார்கள்ட்ட. பேரண்டம், பேரண்டம், பெருவழி, அதே மாதிரி பேரம்பலம், இதெல்லாம் சொல்லியாச்சு. ஆஹா, செல்லும் கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. நமக்கு அந்த ஊர் தெரிஞ்சிருச்சு. முதல்ல இந்த ஊருக்கு போறதுக்கு வழிவகை செய்பவர்கள் யார் அப்படின்னா அது அடியவர் பெருமக்கள். அடியவர் பெருமக்களோடு தான் அங்க போக முடியும். தனியா போறது போகலாம், அதுவும் தவறு இல்லை. தனியாவும் போக முடியும். நீங்க யாருடைய துவயமும் இல்லாம தனியாவும் போக முடியும். ஆனா உடலோடு கடந்து இருக்கும் போது அடியார்களோடு போக தெரியும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பனைமரம் ஏற தெரியும், இறங்க தெரியாது. அது போல பெருமானுடைய இடத்துக்கு போய் திரும்ப நம்ம வரணும். அப்ப உடலோடு பெருமானோடு போயிட்டு திரும்ப வரணும்ன்றதுக்காக அடியவர்கள் பெருமக்கள் மூலமாக செல்லும் போது பெருமானை இன்னும் சிறப்பாக நாம் சென்று செல்ல முடியும். ஆக இப்ப இந்த எண்ணம் எப்படி, நான் நிறைய உண்மை தல யாத்திரை, இந்த பூமியில தல யாத்திரை நிறைய செய்தா மட்டும்தான்
இந்த பூமியில தல யாத்திரை நிறைய செய்தால் மட்டும்தான் அந்த ஆனந்த அனுபவம், இதுவே இவ்வளவு ஆனந்த அனுபவமா இருக்கே, அப்ப சிவபுரம் இன்னும் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மா அதுக்கு எத்தனிக்க கூடிய ஆற்றல். இங்க இருக்கக்கூடிய விஸ்வநாதனை தொடும்போதே இத்தனை உணர்வும் சந்திரம்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கேதார்நாத்ல போயிட்டு அப்பனை கட்டி தழுவும் அவங்க சொல்லும் போது அடியனுக்கு அந்த அப்படியே டிரான்ஸ்பர் ஆச்சு. அப்படி அடியன் எந்த தளத்துக்கும் போனதில்லை. அவர்கள் பெருமாள் அப்படியே கட்டி தழுவி அப்படியே நெற்றியில அவனை ஒற்றி கொண்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லும் போது அந்த அனுபவம் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, இதுக்கு மேல என்னுடைய வாழ்வுல எந்த அனுபவம் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த அனுபவம் அப்படியே கேட்கின்ற உடனே நமக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. நம்ம ஜெயலட்சுமி அம்மா சொன்னாங்க, நம்ம இங்க பெருமான் நம்ம சீர்காழி சட்டைநாதர் உள்ள போனா பெரியவரா உட்கார்ந்துருப்பா. அப்படி அவர் திருவடியை தொடுவதற்கு யாருக்குமே வாய்ப்பு கிடைத்தல, எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த திருவடியை தொட்டு அனுபவித்த கண்ணீர் மல்கனே, அதை விட பெரிய பேரின்பம் எனக்கு எதுவும் கிடைக்கல சொன்னோம். அந்த சொல்லும் போது அனுபவம் கிடைச்சது. அடியனுக்கு ஒரே ஒரு அனுபவம் கிடைச்சது. அன்னை மீனாட்சிய அர்த்த மண்டபத்துக்குள்ள போய் 25 நிமிஷம் எட்டி தொட்டா தொட்டலாம், கையை விட்டு எட்டி தொட்டா இன்னும் கொஞ்சம் அப்படி எக்கி தொட்டா அவளை தொட்டலாம். அவ்வளவுதான் அவளுக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ்ல அவளை 25 நிமிடமாக நின்று அப்படி யாருமே பார்க்க முடியாம அவன் நின்று அப்படி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதுக்கடுத்து மோடிக்கும் கிடைக்கல, அவங்க கூட வெளிமண்டபம் தான். அப்ப ஒரு சந்தேகங்க ஐயா, சின்ன டவுட். இப்ப நம்ம இந்த உடல் ரீதியா நம்ம ஒவ்வொரு பக்கம் இந்த ஆனந்த அனுபவத்தை அனுப்புறோம் இல்லையா? ஆனா இப்ப கேதார்நாத் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கம். அப்ப இந்த உடலை விட்டு ஆன்மா நீங்கி நம்ம சிவபுரம் போகும்போது நம்மளுக்கு இந்த ஆனந்த அனுபவங்கிறது ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் அந்த ஞாபகப்படுத்துறது. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க இந்த சித்தத்துக்குள்ள செலுத்தணும்னா திரும்ப திரும்ப அதை நினைக்கணும். இந்த ஆன்மாவுக்கு பயிற்சி தான், வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குன்னா அது அடி ஆழமா பதியணும். அடிக்கடி அந்த அனுபவத்தை நினைச்சு நம்மள அப்படியே அந்த அனுபவத்துக்குள்ளேயே ஆழ்த்துக்கிறதுக்காகத்தான் நம்ம தலங்கள் சென்று தீர்த்த யாத்திரையும் நீர்ல நின்று மூழ்கிற கூடிய விஷயம். ஒவ்வொரு நீர்லையும் மூழ்கும் போது ஒரு அனுபவம் கிடைக்கும் போது அந்த அனுபவத்தை திரும்ப திரும்ப அந்த ஆன்மா தக்க வைக்க முடியலையா, திரும்ப அந்த அனுபவத்துக்காக அந்த கோயிலுக்கு போ. திரும்ப அந்த அனுபவத்துக்கு தக்க வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. தக்க வைக்கிறதுக்காக எனக்கு இப்போ கங்கையில நீராடும் போது ஒரு மெய்சிலிர்த்த அனுபவம், ஆனந்த அனுபவம் கிடைக்குதுன்னா அந்த அனுபவத்தை தொடர்ந்து நான் மனசுக்குள்ள தேக்கி வைக்கும் போது கங்கையில நீராடாட்டாலும் இங்க நான் நார்மலா இருக்கும்போது கங்கையில நீராடிய அனுபவம் எனக்குள்ள வந்து போகுது. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? இல்ல ஐயா, சில ஆன்மாக்களுக்கு இந்த எந்த அனுபவமே இருக்காது. வீட்லயே இருப்போம், வீட்லயே சிவனை நினைச்சு போனோம், அவங்களுக்கு இந்த அனுபவமே இருக்காதே. அப்ப அந்த ஆன்மாக்கள் ரைட். இப்போ இந்த நான் சொல்றது தல யாத்திரையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் ஆனந்த அனுபவம் தான். அது எப்படியா வேணா நீங்க சிவனை வழிபாடு செஞ்சிருக்கலாம், நீங்க அல்லாஹ் வழிபாடு செஞ்சிருக்கலாம், யார வேணா வழிபாடு செஞ்சிருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்படும்ல, அந்த ஆனந்தத்தினுடைய அளவை எண்ணி பெருக்கி கொண்டே இருக்கணும். அதனாலதான் ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி, அந்த உள்ள கொடுக்கக்கூடிய ஒளி என்பது அந்த உள்ளொளி பொருள் என்பது என்ன அப்படின்னா அந்த ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை ரிப்பீட்டடா லூப்ல போட்டு ஓட்டக்கூடியதற்காகத்தான் தினமும் வழிபாடு, தினமும் சிவபூசை. அந்த சிவபூசை என்பது அவன் கிட்ட நம்ம எங்கேயோ தோடிட்டு இருந்ததுங்க ஐயா. சந்திரம்மா கேட்ட கேள்வி, ஐயா நாம தல யாத்திரை அதிகமா போக முடியறது இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற சாமி தான் நம்ம பகல் வேலை செஞ்சுட்டு கீழேயும் அவருதான் மனசுக்குள்ள வர்றாரு, அது மாதிரி இருக்கிற அனுபவம் எப்படின்னு கேக்குறேங்க ஐயா. ஆமா, என்ன எடுத்துக்காட்டுதான். அதாவது சாமி திரும்ப என்ன சொல்லிருக்காரு, எத்தனை தீர்த்தம் இருக்கோ அத்தனை தீர்த்தம் உள்ளுக்குள்ள இருக்கான். நம்ம உலகத்துல எத்தனை தீர்த்தம் நல்ல புனித தீர்த்தம் பார்க்கணும் அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கான். எத்தனை தலங்கள் பார்க்கணும் அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கான். அது உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லி தலைமாயை போக்கிட்டு நான் ஏற்கனவே பெற்ற ஆனந்த அனுபவத்தை மட்டும் தான் பெருக்கணும். அங்க போன சாமி நீங்க சாக்லேட் சாப்பிட்டா அனுபவம் நான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன். ஏன் சாமி அப்ப நான் சக்கரை கட்டியை சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம் வராதா? சாக்லேட் நான் வாங்கித்தான். உங்களுக்கு ஆனந்தம் வரணும். அதுல நீங்க சாக்லேட் சாப்பிட்டாலும் சரி, சக்கரை கட்டியை சாப்பிட்டாலும் சரி, பாவக்காய் சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டாலும் உங்களுக்குள்ள ஆனந்த அனுபவம் விளையணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம். அந்த ஏற்பட்ட ஆனந்த அனுபவத்தை உள்ளுக்குள்ள அப்படியே பெருக்கிக்கிட்டே இருக்கக்கூடியதுதான்
நமக்கு அது பெருக்கிட்டு நாம நினைக்கும் போதெல்லாம் அந்த ஆனந்தம் நமக்குள்ள தக்க வைக்கிறோம்ல, அந்த நிலைக்கு பேருதான் நீங்க பெருவழியில இருக்கக்கூடிய நிலை. அப்படியே பெருவழிக்கு போயிட்டு வர நிலை. வேற ஒண்ணும் எந்த கலப்பம் இல்லாம ஆனந்த நிலையில ஏகானந்தமாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேருதான் நீங்க பெருவழிக்கு போயிட்டு வர நிலை. அதுக்குத்தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஏற்கனவே போன இடத்த, புலன்கள் மூலமாக போன இடத்த, இப்புலன்கள் அந்த இடத்துக்கு போகாமலே உள்ள இருந்து அனுபவிக்கக்கூடிய அந்த இதுதான் பயணம்னு சொல்றோம். நான் இங்க இருந்துகிட்டே இன்னொரு இடத்துக்கு போறேன். ஆக இந்த உடல்ல இருந்துகிட்டே நாம் ஆனந்தாதீதத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த ஆனந்தாதீதம் பெறுவதுதான் இந்த யாத்திரையினுடைய முக்கிய நோக்கம். அப்ப நம்ம யாத்திரைக்கு போக வேண்டிய இடம் பெருவழி. பெருவழி என்பது எங்கேயோ இல்லை, நான் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு க்ஷணமும் பேரண்ட நாயகனாகிய பெருமானுடைய திருவடியிலே இருப்பதற்கு சமம். அவ்வளவுதான். நீங்க எந்த ஆனந்தமா வேணா வச்சுக்கோங்க. சிற்றின்ப ஆனந்தம் என்பது பின்னாடி நமக்கு பல சிக்கல்ல மாட்டோம். இப்ப ஏன் சாமி நான் சிற்றின்பத்துல இருக்கேன், எனக்கு அதுவும் ஆனந்தமா இருக்கு, நான் அதுலயே ஆனந்தத்தை கண்டிப்பா அந்த சிற்றின்ப ஆனந்தம் என்பது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னைக்கு நாம மட்டும் பெற முடியாது. நம்ம சிற்றின்ப ஆனந்தம் பெறணும்னா இருவர் வரணும், மினிமம் இருவர் இருக்கணும். அப்ப அவங்களுடைய இன்டர்வென்ஷன் நமக்குள்ள என்ன இருக்கும், எனக்கு அது வாங்கித்தா, இது வாங்கித்தா, நீங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த ஆனந்தம் நிலைப்புல இருக்காது. ஆனா சிவபெருமானும் நம்மளும் ஆனந்தமா இருக்கும் போது சிவபெருமான் நம்ம கிட்ட இருந்து ஒண்ணுமே கேட்க மாட்டான். நம்ம ஆனந்தத்திற்கு தடையே கிடையாது. அப்படிங்கிறப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, இவங்க எல்லாம் எதிர்பார்த்து வருகின்ற பொருள். ஆனா சிவம் ஒருவன் தான் எனக்கு எப்பொழுதுமே பேரின்பம் தருகின்றவன் புரிந்து அவனோடு ஆனந்திக்க கூடிய ஆற்றலை பெறுவதுதான் பிறவியிலிருந்து நீங்குகின்ற, மாயையிலிருந்து நீங்குகின்ற உபாயம். அதுக்கு பேர் தான் யாத்திரை. அந்த யாத்திரைக்கு தயாராகுவதுதான் யாத்திரை 10 மனதளவுல. அப்போ அந்த யாத்திரை தயாராகணும்னா அங்க போக வேண்டிய இடத்துல இருக்கவரனுடைய பெருமை தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம யாத்திரைக்கு தைரியமா போவோம். இங்க இருந்து அமெரிக்கா போனா நம்ம அங்கிள் இருக்காரு, அவர் நம்ம நல்லா பாத்துக்குவாரு, அவர் நல்லா பாத்துக்குவாருன்ற நம்பிக்கையில தான் நம்ம இங்க பிளைட்டே ஏறுவோம். சப்போஸ் அவரு சரியில்லாதவரு, அவர் பாத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சா, அவர் போனா நீங்க யாருன்னு கேட்பாருன்னு தெரிஞ்சா நம்ம ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம். அதனால் அது போல பெருமான் அங்க இருக்கக்கூடிய பெருமானுடைய பேரண்ட நாயகனுடைய அந்த சிறப்பும் அவனுடைய அந்த அனுபவமும் அவனுடைய அந்த வியாபகமும் கல்யாண குணங்களும் நாம் ஆணித்தரமா மனசுல பற்றும் போது உலக பொருளை விட்டு அவனுடைய அந்த பெருமை கீர்த்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிற போது அந்த பெருவழியில நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும். பெருவழிக்கு போகணும்ன்ற எண்ணம் ஏற்படும். அது எப்படி போகணும்ன்ற மனம் எத்தனித்து அது பேரானந்த நிலையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேரானந்த நிலையை பெருக்கிக் கொள்வதற்கு நாம் என்னெல்லாம் வழி செய்யலாம் அப்படின்ற அந்த தகுதியை சொல்வதுதான் இந்த யாத்திரை 10. பாடலாம். ஓவியா அம்மா அவர்கள் வந்திருக்காங்க. சுவாமி பாடலாம். ஒரு 5 நிமிடத்துல நிறைவு செஞ்சிருவோம். அனைத்து அடியார் திருவடியும் வணங்குகிறேங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். பூவார் தென்னி மன்னன்யம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினாய் ஆவா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்தொரு படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய் விட்டுடையான் கடல் புகவே. எத்தனை அழகு. பாடலாம். மதிலாமா அவர்கள் வாய்ப்பு இருந்தா பாடலாம். அம்மா இருக்காங்களான்னு தெரியல, லைன்ல இருந்தாங்கன்னா அம்மா பாடலாம். திருச்சிற்றம்பலம். பூவார் சென்னி மன்னன்யம் புயங்க பெருமான் சிறியோமை போவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருவம் உள்ள கருணையினால் என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்தொரு படுமின் போவோம் காலம் வந்து கான் போய்விட்டுடையான் கழல் போவே
பொய் வீட்டுடையான் கழல் பூவே. சிறப்பு சிறப்புங்க சுவாமி. அம்மா இவர்கள் பாடலாம். நம்ம ஸ்ரீ வெங்கடேஷ் அதுல ஐடியால இருக்காங்கல்ல அம்மா, ராஜேஸ்வரி அம்மா பாடலாம். ராஜேஸ்வரி அம்மா சுவாமி பாடுறீங்கய்யா. ஐயா வேற யாராவது பாட சொல்லுங்க. சரி 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 சந்திராமா பாடுங்க. பிரேமாமா பாடுங்க. பிரேமாமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பூவா சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணவாய் ஒருக்கும் வெள்ள கருணையினான் ஆகா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய் வீட்டுடையான் கழல் புகவே. திருச்சிற்றம்பலம். இங்க எத்தனை அடியார்கள் இருக்காங்க சுவாமி? எனக்கு கவுண்ட் பண்ணுங்க, எத்தனை அடியார்கள் இருக்காங்க எனக்கு தெரியல இங்க இருந்து பார்க்கும்போது. ஐயா 33 அடியார்கள்ங்கய்யா. 33 அடியார்களுக்கும் மணிவாசக பெருமான் சொல்லுற மிகப்பெரிய அந்த ஆனந்தமான ஒரு விஷயம் தெரியுமா? போவோம் காலம் வந்தது கான் சொல்றாரு நம்ம கிட்ட. நமக்கு காலம் வந்துருச்சு. நம்ம எல்லாருக்கும் இதை கேட்கின்ற அத்தனை அடியவர்களுக்கும் என்ன வந்துருச்சு? இதை யூடியூப்ல கேட்கிறவங்களுக்கும் காலம் வந்துருச்சு. யாரெல்லாம் இந்த பாடலை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன வந்துருச்சு? போவோம் காலம் வந்தது கான். பாப்பா இனிமே உனக்கு டைம் வந்துருச்சுப்பா. யாரெல்லாம் யாத்திரை பத்தை காதினாலே கேட்கின்றார்களோ அவர்களுக்கு யாத்திரை பத்தை சாதாரணமா கேட்காது, யார் காலத்தையும் உழாது. ஏன் சாமி நாங்கெல்லாம் படிச்சிருக்கோமே, நாங்கெல்லாம் திருவாசகம் முற்றோதல் பண்ணிருக்கோமே, எத்தனை முறை யாத்திரை பத்து உணர்வினாலே கலந்து விழணும். ஏற்கனவே சொன்னோம்ல. இன்னும் 2 விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒண்ணு, புலன்களினாலே பெறுகின்ற அனுபவத்தினால நல்லா கவனிக்கணும். புலன் இருக்கும், புலன்னால ஒரு அனுபவம் கிடைக்கும், புலன் இல்லாமலேயே அந்த அனுபவத்தை உணர்வோம். இன்னொன்னு புலன்ல விழுவோம், ஆனா அந்த புலன் அனுபவிக்காது. புலன்களை விழும், காதுல விழும், கண்ணுல விழும், ஆனா இந்த ஆன்மா என்ன பண்ணாது? அனுபவிக்காது. பார்த்துருக்கோம் நிறைய தடவை. பாடுவோம், எதை பாடணும், என்ன பண்ணோம், என்ன செஞ்சோன்னே தெரிஞ்சிருக்காது. முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். எத்தனை நாள் சாப்பிட்டு பேசிட்டே சாப்பிட்டு இருப்போம், தட்டுல என்ன வச்சாங்கன்னு பார்க்கவே மாட்டோம். மொபைல் நோண்டிட்டு சாப்பிடுறது, பக்கத்துல கொண்டு பேசி சாப்பிட்டது, என்ன சாம்பார் என்ன அந்த குழம்பு, எதுவுமே. அது போல இது யாத்திரை பத்த நம்ம பலமுறை புரியாம பண்ணோம். நம்ம புலன்கள்ல பட்டு புலன் உணர்வு இல்லாம உள்ளுக்குள்ள எந்த இன்புட் அனுபவம் செய்ய, இந்த யாத்திரை பத்த புலன் அனுபவத்தோடு நம்ம உள்ள சேர்க்கும் போது அவர்கள் எல்லாருக்குமே சிவபெருமானை, சிவபுரத்தை அடைகின்ற காலம் வந்து விட்டது. அதனால இங்க கேட்கிற 33 அடியார்களுக்கும் கண்டிப்பாக யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்ட்டாரு சாமி. என்ன சொல்லிட்டாரு? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க டைம். யாரெல்லாம் யாத்திரை பத்த அனுபவிக்கின்றார்களோ, உருகுகின்றார்களோ, அந்த அனுபவத்தை மனசுக்குள்ள ஏற்றுகின்றார்களோ. ஏன்னா சிவபுரத்துக்கு அவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போக தேவையில்லை. சிவபுரம் இங்க இருக்குன்னு சொன்னா போதும், நீங்க போயிருவீங்க. நீங்களே போயிருவீங்க, தினமும் போவீங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது போவீங்க, உடல் கடந்து போவீங்க, உடல் இருந்தாலும் போவீங்க, உடல் இல்லாட்டினாலும் போவீங்க. அவ்வளவுதான் அவர் வேலை, அவ்வளவுதான் அவர் வேலை, முடிஞ்சு போச்சு. அதனால உங்கள் அனைவருக்குமே சிவபுரம் போருவதற்கான காலம் வந்துவிட்டு. இது ஒரு செய்தி மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்றேன். பூவார் சென்னி மன்னன் அப்படின்னு சிவபெருமானுடைய சென்னியை முதலாக சொல்லுகின்றார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. எங்க முடியுது, எங்க தொடங்குது? நமச்சிவாயனாலும் சிவபெருமானுடைய திருவடிதான். நாதன் தாள் என்றாலும் சிவபெருமானுடைய திருவடிதான். திருவடியிலே தொடங்குகின்ற திருவாசகம் திருமுடியிலே முடிகின்றது. அது பூவார் சென்னி மன்னன் என்று சென்னியிலே அவனுடைய திருமுடியை சொல்லுகின்றார். சிவபெருமானுடைய சென்னியில என்ன பூக்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் சென்னியிலே என்ன இருக்கு? சிவபெருமான் சென்னியிலே பூக்கள் எல்லாம் இருக்கின்றன. என்ன பூக்கள் இருக்கு? வெள்ளை இருக்கு, அருகே இருக்கு. சிவபெருமான் சென்னியில ரொம்ப பிடித்த பூ என்பது கொன்றை மலர் என்ற பூ இருக்கு.
உண்மத்தம்பூ இருக்கு, உண்மத்தம்பூ இருக்கு. இந்த பூக்கள் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் வாசனை மிகுந்த விரையார்ந்த மலர்களும் இருக்கு, விரையார்ந்த மலர்களும் இருக்கு. பெருமானுடைய திருமுடியில விரையார்ந்த மலர்களும் இருக்கு, இந்த மலர்களும் இருக்கு. ஆக சிவபெருமான் திருமுடி பூக்கள் நிறைந்த திருமுடின்னு சிவபெருமானை பார்த்து சொல்லுகின்றார். தாய் உள்ளம் பெற்றது போல, தாய்க்குத்தான் உச்சி முகர்கின்ற ஆற்றல், தாய் தான் உச்சி முகர்வா. யாரு உச்சி முகர்கின்றார்? சாமி உச்சி முகர்கின்றார். யார? சிவபெருமானை உச்சி முகர்கின்றார். அந்த உச்சி முகரும் போது மணிவாசக பெருமான் சிவபெருமான உச்சி. ஏன்னா சிவபெருமானுக்கு மணிவாசகருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? சிவபெருமானுக்கும் மணிவாசகருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? தாயும் மகனும். தாயும் மகனும் ரிலேஷன்ஷிப். யாரு தாய், யாரு மகன்? மாணிக்கவாசகர் தாய், சிவபெருமான் மகன். அருமை அருமை அருமை. மாணிக்க வாசகர் தாயாகவும் சிவபெருமானை தன்னுடைய தமையன் தன்னுடைய மகனாகவும் பார்க்கிறாரு. அதனாலதான் கற்றாவின் மனம் கசிந்து உருக உள்குவனே, கற்றாவின் மனம் போல கசிந்து உள் உருகுவனே. நான் தான் அன்னைக்கு போட்ட, நான் தான் கன்று கற்றாவின், அன்னைக்குதான் கன்று என்ற பசு நானு. நீ யாரு? கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி ஓடி போயிரும். யார விட்டு ஓடி போயிரும்? கண்ணுக்குட்டி என்ன பண்ணும்? விளையாட்டு, அதுக்கு விளையாட்டு, துள்ளி குச்சிக்கிட்டா ஓடிடும். கண்ணு இருக்கிற வரைக்கும் பார்க்கும். தூரமா ஓடிடுச்சு வச்சுக்கோங்க, தாய் அப்படியே பார்க்கும், ஐயோ கண்ணுக்குட்டிக்கு ஏதாச்சும் இதை வந்துருமோ வராதோ, என்ன ஆகுமோ ஏதாகுதோ அப்படின்னு சொல்லி தாய் தான் பரிதவித்து கண்ணுக்குட்டி திரும்ப வருமா வராதான்னு ரொம்ப பரிதவித்து இயங்கும். அது போல சிவபெருமானே நீ துள்ளி குதிச்சு ஓடிடுவ, உனக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனா தாய் தான் அப்படியே கண்ணுக்குட்டி வரும்போது, அது போல நான் கன்று, நான் வந்து கற்றா, அன்னைக்குதான் கன்று ஈண்டா, நான் பசு, நான் தான் பசு. அது போல எனக்கு கசிந்து உழுகக்கூடிய கண்ணீர் எனக்கு வேணும் சாமி, எனக்கு உற்றார் வேண்டாம், எனக்கு உற்றார் வேண்டாம், கற்றார் வேண்டாம், எனக்கு ஊர் வேண்டாம், எனக்கு பெயர் வேண்டாம். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? உன்னை காணாது இருக்கும்போது கற்றாவின் மனம் எப்படி கசிந்து உருகுமோ அந்த மனம் மட்டும் எனக்கு வேணும் சாமின்ற. அவ்வளவுதான் வேணும், வேற எதுவும் வேணும். எனக்கு பேர் வேணாம், ஊர் வேணாம். எனக்கு கற்றாவின் மனம் எப்படி கசிந்து உருகுதோ, அன்றுதான் ஈன்ற பசு எப்படி தன்னுடைய கன்றுக்காக மனம் உருகுமோ அந்த உருகுகின்ற மனத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு சாமி, வேற எதுவும் வேணான்ற. அப்படிப்பட்ட மணிவாசக பெருமான் நம்முடைய சிவபெருமானுடைய பூவார் சென்னி மன்னன், அவனுடைய உச்சி முகர்கின்றார். எம் புயங்க பெருமான், புயங்கம் அப்படின்னா என்னன்னா நாகம் அர்த்தம். புயங்கம்னா நாகம். சிவபெருமான் நாகத்தை அணிந்தவனாக, நாகம் எல்லாம் உடம்புல ஓடக்கூடிய பெருமான் புயங்க பெருமான். நாகங்களை ஆபரமாக அணிந்தவன். போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றிவோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றிவோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றிவோ நமச்சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய், போற்றிவோ நமச்சிவாய புறம் என்னை போக்கல் கண்டாய், போற்றியோ நமச்சிவாய சய சய போற்றி போற்றி. பெருமானே நீ யாரு? புயங்கன். புயங்கன் என்றால் 2 பொருள் உண்டு. தன்னுடைய அத்தனை புஜங்களையும் தூக்கி ஆடுபவன் என்று பொருள். 2வது அவன் யாரு அப்படின்னா நாகங்களை ஆபரணமாக கொண்டவன் 2 பொருள் இருக்கு. இந்த இடத்துல நாகங்களை ஆபரணமாக கொண்டவன். அவன் தலையில பூ இருக்கு, அவன் உடலெங்கும் நாகம் இருக்கு. அந்த நாகத்துக்கு எல்லாம் வந்து ஒரு செய்தி மட்டும், இந்த நாகத்துக்கு எப்படி விஷம் வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த நாகத்துக்கு எப்படி விஷம் வந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்னா நாகம் எல்லாம் என்ன பண்ணுமா, அப்படியே வந்து நீங்க நாகம் பார்த்திருக்கீங்களா? எதுக்கு என்ன பண்ணாலும், இப்போ பச்சை பாம்பு பார்த்திருக்கீங்களா? நிறைவு செய்ய போறேன், 1 நிமிடம் தான். ஏன்னா 15 நிமிஷம் கழிச்சு தான் தொடங்கணும், அதனால 7:45 மன்னிக்கணும், இது 45க்கு முடிக்கிறோம். இந்த பச்சை பாம்பு பாத்தீங்கன்னா கண்ணு மட்டும் கொத்தும். பாத்துருக்கீங்களா எல்லாரும்? பச்சை பாம்பு கண்ணை மட்டும் கொத்தும். ஏன் அப்படின்னா பச்சை பாம்புக்கு அந்த கண்ணுல இருக்கக்கூடிய கருப்பு இருக்கு இல்லையா, அது பார்க்க வண்டு மாதிரி தெரியுமா, ஏதோ பூச்சி, அதனால பூச்சியை மட்டும் பிடிக்குமா. பாம்புக்கு என்ன தெரியும் அது கண்ணா,
அது அப்படி கண்ணுக்கு அங்கிட்டு ஆடுறத பார்த்தா என்ன பண்ணும், ஏதோ வண்டு தான் அதுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு பச்சை பாம்பு கண்ணை மட்டும் தான் பிடுங்குமா. அது மாதிரி எல்லா பாம்பும் ஒரு பூச்சி மாதிரி இருந்தா அது என்ன பண்ணும், போய் கடிக்கும். என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க, எல்லா பாம்பும் பூச்சி மாதிரி இருந்தா போய் கடிக்கும். சிவபெருமான் உடம்புலையும் ஒரு பூச்சி இருக்கு, பூச்சின்ற இடம் இருக்கு. சிவபெருமான் உடம்புலையும் பூச்சின்ற இடம் இருக்கு. என்ன பூச்சின்னா அவன் கழுத்துல இருக்கக்கூடிய நீலகண்டம். அவன் கழுத்து இருக்கக்கூடிய நீலகண்டம் பாக்குறதுக்கு பூச்சி மாதிரி இருக்கிறனால எல்லா பாம்பும் அந்த இடத்துல போய் கடிச்சுதான் அந்த இடத்துல உள்ள அந்த விஷம் பாம்புகளுக்கு எல்லாம் ஏறிடுச்சான். அதனாலதான் பாம்புக்கு விஷம் இருக்கான். அதனாலதான் பாம்புக்கு விஷம் இருக்கான். சிவபெருமானுடைய நீலகண்டத்தை போய் எல்லாம் தழுவி தழுவி அவர்களுக்கு விஷம் இருக்கான். இதை நான் சொல்லல, காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க. இப்பதான் காரைக்கால் அம்மையாருடைய குருபூசை நிகழ்ந்தது. காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில, பெருமானே உனக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த பாம்புக்கு எப்படி விஷம் வந்துச்சுன்னா, அது உலகத்துல விஷம்ன்ற பொருள் முத வந்ததே ஆழகாலத்துலதான் அந்த பொருள்லதான் வந்துச்சு. அதை நீயே முழுங்கிட்ட, மொத்த விஷத்தை நீயே வச்சுக்கிட்டனால அந்த விஷத்தை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தனால அதனுடைய வம்சாவளியின அத்தனை பாம்புகளுக்கும் விஷம் இருக்கு. எங்க அப்ப நீலகண்டனுடைய கண்டத்துல இருந்து விஷம் எடுத்தனால அந்த பாம்பினுடைய விஷம் என்னை ஒன்னும் செய்யாது அப்படின்னு சொல்லி ஒன்றுகொலாம் பாடி, உன்னுடைய விஷத்தை உன்னுடைய பாம்பு தான் எடுக்க முடியும்னு சொல்லி அந்த பாம்பு தன்னாலேயே விஷத்தை எடுத்துட்டு போயிடுச்சு. ஏன்னா நீலகண்ட பெருமான் அத்தனை பொருளையும். அப்ப சிவபெருமான் யார் அப்படின்னா, இந்த பாம்பு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாம்பு என்பது நம்மளுடைய வினைகள். நச்சுடைய பாம்பு என்பது தீவினை. இந்த தீவினை என்பது நம்மை தீண்ட பெறாது. ஏன்னா நச்சு பாம்பு நம்மளை கொத்துனாலும் ஒண்ணும் ஆகாது. ஏன் சிவபெருமானே நமக்குள்ள இருக்கான், அவனுடைய நீலகண்டமும் நமக்குள்ள இருக்கு. அப்படிங்கிறப்போ நஞ்சுக்கு நஞ்சுதான் முறிவு என்பதனால சிவபெருமானுடைய அந்த அந்த நஞ்சு என்பது நம்மளுடைய நச்சுக்கு முறிவு. அதனால நம்முடைய வினையானது நம்மை நீங்கிவிடும். அப்ப சிவபெருமான் புயங்கனாக இருப்பது என்னன்னா, நம்மளுடைய வினையை நீக்குபவன் என்று பொருள். சிவபெருமானுக்கு என்ன, ஏன் புயங்கன் சொல்றோம்னா, அவன் புயங்க பெருமான்னு சொல்றதுக்கான காரணம், அவன் பாம்பணிந்தவன் என்பதனால நமக்கு அந்த பாம்பினாலே பயம் இல்லை, அந்த பாம்பினாலே நமக்கு எந்த தீங்கும் இல்லை. ஏன்னா நம்ம அப்பனுக்கு அது கட்டுப்பட்டது. அதனால நம்மையும் அவை ஒன்று செய்யாது. ஆகவே நம் வினைகளை அறுப்பவன் புயங்க பெருமான் என்று சொல்லி ஒரு வரிதான் பார்த்திருக்கோம். பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் அப்படின்ற வரியை மட்டும் தான் பார்த்திருக்கோம். அடுத்து வருகின்ற வரிகளை நாம் சிந்திக்கலாம் தொடர்ந்து என்று சொல்லி இந்த அளவிலே அடியேன் நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா அவர்கள், அடியார்கள் இருந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு போயிடலாம். கரெக்டா இன்னைக்கு ரொம்பலாம் இல்லை, அடியார்கள் ஒரு 5 நிமிடம் இருந்து போயிடலாம். அதனால நிறைவு செய்யலாம். பிரேமாமா அவர்கள் நிறைவு பாடல். நமச்சிவாய் சுவாமி. திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகின் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க. மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாய. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வரிகள்ல சொல்லி முடிக்கலாம். அடியார்களுக்கு 2 அடியார்களுக்கு வாய்ப்பு, சுருங்க சொல்லலாம். அடியார்கள் விரித்து சொல்ல வேண்டாம். தாங்கள் பெற்ற அனுபவத்தினுடைய ஹைலைட்ஸ் மட்டும் சொன்னா போதும். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. யாராவது நீங்க கரம் உயர்த்தலாம், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். பிரேமாமா அவர்கள் கரம் உயர்த்திருக்காங்க. சுவாமி ரொம்ப நன்றிங்க. அதாவது ஒரு 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 இடத்துக்கு போகணும்னா, ஒரு தலத்தை பத்தி, ஒரு இடத்துக்கு ஒரு யாத்திரை மாதிரி போறோம்னா அந்த தலத்தினுடைய சிறப்பு தெரிஞ்சுதான் போகணும். அப்ப எப்படி நம்ம போகணும், இது என்ன ஒரு சிறப்பு, இது யாத்திரைன்னா என்னது, இந்த யாத்திரையில 10 பாடல யாத்திரை நம்ம எப்படி போகணும், நம்ம மனசு அந்த 5 புலன்களை நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஆசை அப்படின்னா அந்த 5 புலன்களை அடக்கினா எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 5 புலன்களை நம்ம உணர்ந்த அந்த
அறிவு பொருளா உணர்ந்த பொருளை அதை நினைச்சு நம்ம அதை மனசுக்குள்ளேயே அதை நிறுத்தி அதன் மூலியமா தான் அந்த யாத்திரையோடைய பயணம் கொண்டு வரும். அதாவது ஒரு விளக்கம் நல்லா, ஒரு ஒளிப்பொருள் இருக்கு, ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்கோம், கரண்ட் நின்று ஒரு ஒளிப்பொருள் இருக்கு. ஆனா அந்த ஒளிப்பொருள் இல்லாம இருந்தா கூட அந்த மனத்துல இருக்கிற அந்த ஒளிப்பொருள் அந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து அது. எனக்கு முதல்ல புரியல. ஏன்னா ஒரு சுவையை அனுபவிக்க அந்த 5 புலன்களா தான் நம்ம அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் அது மேல்நிலைக்கு நம்ம எப்படி எடுத்துட்டு போய் செல்றது அப்படின்னா, இது யோக குறிப்பு கூட இல்லை. ஆனா அந்த மனசால அந்த 5 புலன்கள் இல்லாம உடம்பால இல்லாம அந்த ஆன்மாவால செயல்படுத்த முடியும் அப்படின்றது நல்ல ஒரு கருத்து மூலியமா அந்த யாத்திரையின் மூலம் யாத்திரை 10 அது எப்படின்னா பெருபடி பேரண்டம். இது வானுலகம், நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடிய அந்த ஒரு பொருளை அதுவே நம்மளால உணர முடியல. அந்த பேரம்பலத்துல உணர மொத்தம் 254 புவனம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த 254 புவனத்துல ஒரு துகள் தான் ஒரு பூமி. அந்த பெருவெளியில எப்படி நம்ம இயக்குமோ ஒரு சிவபெருமான் தான். அந்த சிவபெருமான் நம்ம திருவடியை நம்ம அடையணும்னா அந்த யாத்திரை போகணும். அந்த யாத்திரை எப்படி போகணும்னா அந்த உணர்வு பூர்வமா, அறிவு பூர்வமா, உணர்வு பூர்வமா நம்ம உணர்ந்து அந்த யாத்திரையை போகணும்ன்ற அந்த கருத்து இந்த பாடல் மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஐயா சிவாய நம்ம நன்றி. சிவச நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி, மகிழ்ச்சி. இன்னொரு ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. அதாவது ஐயா, நீங்க நம்ம பெற்ற சிவானுபவம் அப்படிங்கறத நம்ம எல்லோருக்குமே தெரிவிக்கணும், பகிர்ந்துக்கணும்னு சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. அந்த சிவானுபவத்தை நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பரவலா சொல்லுவாங்க. எல்லாம் அவங்கவுங்க அப்படி பத்திரமா வச்சுக்குவாங்க. ஆனா நமக்கெல்லாம் அமர்வுல மட்டும்தான் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது சொன்னது சந்தோஷங்க ஐயா. அதே மாதிரி சிற்றம்பலம் பேரம்பலம் சொன்னீங்க. சிற்றம்பலம்ங்கிறது அந்த தில்லை மட்டுமா, இல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் அது ஒரு சிற்றம்பலம் தானுங்களா? சிற்றம்பலம்னு சொன்னீங்க இல்லையா, அது தில்லை மட்டும்தான் சொல்றீங்களா, இல்ல எந்த மதுரை எது போனாலும் சிற்றம்பலம் தான் ஆகுங்களா? இல்ல, தில்லைதான் சுவாமி, தில்லைதான் நம்மளுடைய சிற்றம்பலம். அது போனா நம்ம பேரம்பலம் போக முடியும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுட்டோங்க ஐயா. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு யாத்திரை போகும்போது நம்ம பெற இந்த அனுபவம் எல்லாம் இந்த உடலோட முடிஞ்சிரும் அப்படிங்கிற இதில் தான் எல்லாம் அந்த கான்செப்ட் தான் இருப்பாங்க. ஆனா அதையே நினைச்சு திருப்பி மாடு எப்படி அசைப்போடுதோ அது மாதிரி நம்ம திரும்ப அதை அசைப்போடும் போது நம்ம ஆன்மாவில் அது பதிஞ்சிரு அப்படிங்கறத நீங்க சொன்ன அந்த விஷயம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. மத்த இதையெல்லாம் நான் பதிவிடுறேனுங்க ஐயா, ஏன்னா நேரம் திருவடி வணக்கங்க ஐயா. சந்திரா அம்மாவை நான் அவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். எத்தனை அலுவல்கள் இருந்தாலும் அம்மா அந்த குரல் பதிவு மட்டும் எனக்கு நிறுத்தினதே இல்லை. அம்மாவோட குரல் பதிவு அடியனுக்கு ரொம்ப பெரிய பூஸ்டர் மாதிரி. அடியார்கள் கண்டிப்பா குரல் பதிவு குடித்து பழகணும். நீங்க எல்லாரும் எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் எனக்கு இது தெரிஞ்சது, இது விஷயம் அனுபவம் கிடைச்சதுன்றப்ப அந்த அனுபவம் நீங்க சொல்றப்ப எல்லா அடியார்களுக்கும் அந்த அனுபவம் அப்படியே கேட்கும், அவங்களும் கேட்பாங்க. இல்ல அந்த அனுபவம் விளங்குன்றப்ப அந்த அனுபவத்திலேயே தேங்குவதுதான் பெருவழிக்கு போறது. நீங்க அவங்களை பெருவழிக்கு கூட்டிட்டு போறதுக்கு உதவி செய்யறீங்க. அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியம். அதனால அடியார்கள் கண்டிப்பா குரல் பதிவு கொடுக்கணும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ராகவன் சுவாமி அது ஹைலைட்ஸ் மட்டும் நினைச்சுவேன், டைம் ஆயிட்டனால. ராகவன் ஐயா வாய்ப்பு. சரி சிவாய திருவடி வணக்கம் சுவாமி. அதாவது 2 விஷயம் அடியன் சொல்ல வந்த விஷயம். முதல்ல உள்ளது சித்தர்கள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுடைய அனுபவத்தை அவங்களுக்குள்ளாரியே வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க. சித்தர்கள் பெருமாள்களுடைய 3 குணங்களாக சொல்வது மகிழ்போகம், ஈதல், மரணமில்லா பெருவாழ்வு. அது அவர்கள் நமக்காக கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்க சொன்ன வார்த்தை எல்லாமே பரிபாஷையாக கொடுக்கப்பட்டது. அந்த மொழிய டீகோட் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு வரப்ப அந்த வார்த்தைகள் எல்லாமே ஏன்னா மணிவாசர் பெருமானும் பெரிய சித்தர் தான், அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை நமக்கு புரிந்து புரியாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது விஷயம் நம்ம எப்படி அதாவது இக்கரையிலிருந்து அக்கறைக்கு பயணம் பண்றதுதான் இந்த யாத்திரை 10. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நாம் கால்களாக நடந்து போகின்றோம், அதுதான் யாத்திரை. இக்கரைங்கிறது இந்த உடல், இந்த இன்பம், சிற்றின்பம், இந்த யாக்கை, இந்த உலகம். அக்கறை என்பது பெருவெளி. இந்த இடத்திலிருந்து திருச்சிற்றம்பலத்திலிருந்து தில்லையம்பலத்துக்கு போகின்றது. தில்லையம்பலத்திலிருந்து பேரம்பலத்துக்கு போகின்ற அந்த
அந்த அந்த அனுபவம், அது பெருமானுடைய அனுபவத்தினுடைய அதீதம், அதுதான் அனுபவ அதீதம். அந்த அனுபவ அதீதத்தை வந்து நமக்கும் பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு ஐயா. இத வந்து இதுல இன்னொரு விஷயம் வந்து, நம்ம உணர்வுகள் அதாவது புலன்கள் இல்லாம எப்படி நம்ம அதை உணர முடியும் அப்படிங்கிறப்போ, வேதாதிரி மகரிஷி வந்து அவர்களுடைய வந்து இதுல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கருமையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. நம்மளுடைய வினைகளிலிருந்து, நம்மளுடைய எண்ணங்களிலிருந்து எல்லாமே நம்மளுடைய கருமையத்துலதான் போய் பதிந்திருக்கு. அப்போ இந்த ஆன்மா தான் வினைகளே செய்யாம இருந்தாலும் நம்ம மெடிடேஷன் பண்றப்ப நமக்கு அந்த என்னென்னமோ எண்ணங்கள், என்னென்னமோ ஒரு உணர்வுகள் அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா நம்மளுடைய கருமையத்துல இருந்து வெளியில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கருமையம் அப்படிங்கிற அந்த சித்தத்துல போய் நம்ம எப்போ சிவபெருமான மட்டுமே வைத்திருக்கிறோமோ அப்பொழுது இந்த இந்த அதாவது இந்த உடலை பெற்ற அந்த கீழான எண்ணங்கள் எல்லாம் அகன்று இறைவனை அடையக்கூடிய அந்த மேலான எண்ணங்களுக்கு இந்த ஆன்மா யாத்திரை பண்ணும் என்பதை சொல்லி அடியேன் நிறைவு செய்கின்றேன். சுவாமி சிவாயன திருவடி வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு, அருமை சுவாமி, அருமை. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய இடங்கள்ல ஐயாவோட பெரிய நிலைப்பாடுகள் தெரிந்தது. அடியார்கள் நல்லபடியா இருக்கீங்க. எனக்கு என்னன்னா, அடியார்கள் கண்டிப்பா குரல் பதிவு உடனே மதிலம்மா சுவாமி, அம்மா ஒரு நிமிஷம், அம்மா பேசுங்க ஒரு நிமிஷம், ஒன்னும் தவறு. மதிலம்மா சுவாமி ஏதாவது சொல்லணுமா சுவாமி? பரவாயில்ல சுவாமி. அனிமொழி அம்மா சுவாமி. ஐயா வெண்மதி சொல்லணும்னு விரும்புறாரு ஐயா. வெண்மதி ஐயா சுவாமி, ஐயா சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவரு என்ன புரிஞ்சத சொன்னாரு அப்படின்னா, அவர் வந்து பாம்பு வந்து ஒன்னும் செய்யாது. பாம்பு வந்து கழுத்துல இருக்கிற விஷத்தை எல்லாம், சிவன் கழுத்துல இருக்கிற விஷத்தை எல்லாம் பாம்பு சாப்பிட்டுருச்சு. அதனால நம்ம சிவன் பக்தரா இருந்தா அது நம்மள ஒன்னும் செய்யாது. அது வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறதுனால அவ ஆன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறான். அவ இவ்வளவு நேரம் அதை சொல்லி புரிஞ்சுக்கிட்டான். அது ஆனா நீங்க எல்லாரும் இருக்காங்கம்மா, நிறைய பேர் இருக்காங்கம்மா அப்படின்றத சொல்ல மாட்டேங்கிறான். அதனால சிவன் எவ்வளவு விஷம் இருந்தாலும் அது நம்மள ஒண்ணும் செய்யாது, நம்ம வந்து சிவன் பக்தரா இருந்தா அப்படின்றத. அருமை அருமை. அது போல நாம செஞ்ச வினை என்ன இருந்தாலும் சரி நம்மள அது தீண்டாது. தீவினை நம்மை தீண்ட பெறாது. எப்ப நம்ம செஞ்ச எவ்வளவு தீவினையும் நம்மளை வந்து தீண்டாது. எப்படி நாகம் நம்மளை தீண்டாதோ அது போல தீவினையும் நம்மை தீண்டாது. அதுதான் புயங்க பெருமான் அப்படின்னு சொல்றது. அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. சிவசிவ இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் ஓவியா அம்மா அவர்கள் நிறைவு பாடல். வெண்மதி ஐயா வாழ்த்துக்கள் சுவாமி, அருமையான புரிதல். நமச்சிவாய். ஓவியா அம்மா அவர்கள் நிறைவு பாடல் சுவாமி. நன்றிங்க சுவாமி, நன்றி. தேங்க்யூ சுவாமி, தேங்க்யூ. அம்மா இருக்காங்களா ஓவியா அம்மா சுவாமி? இருக்காங்களா? இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி சரிங்க சாமி. பாடலாம். இப்போ அப்படி இல்லாட்டி பொன்முடி அம்மா பாடலாம். பொன்முடி அம்மா சுவாமி அம்மா இருக்காங்களா? பொன்முடி அம்மா சுவாமி ஐயா அடியேன் இருக்காங்களா? சந்திரம்மா பாடுங்க சுவாமி, பாடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சி. சிவசிவ நன்றிங்க சுவாமி. அத்துணை அடியார்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது குரல் பதிவா கொடுங்க தாங்கள் பெற்ற அனுபவங்களை. இதன் மூலமாக அனுபவம் அதீதமாகும். அனுபவாதீதம் தான் பேரண்ட பெருவழி. அவரோட அனுபவத்தை அதிகமா தேக்கிறது தானே பேரண்ட பெருவழி. நல்ல அனுபவங்களை நீங்க சிவபெருமானுடைய அனுபவத்தை அதீதமாக தேக்குனீங்கன்னா அதுதான் பேரண்ட பெருவழி, அதுதான் யாத்திரை, அதுதான் யாத்திரைக்கான முதல் வழி. அதனால அது அடியார்கள் செய்யணும்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடியும் பணிந்து இந்த அளவில் இதை நிறைவு செய்கின்றோம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சாருமதி அம்மா நீங்க நிறைவு அதை ரெக்கார்டிங் நிறுத்திடலாம். அடியார்கள் பேசுறவங்க சொல்லிட்டு போகலாம். அவங்க மன்னிச்சுக்கோங்க. சிவ மகிழ்ச்சி. புதிதா வந்த அடியார்கள் நம்ம அம்மா